ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல விதமான நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 41:10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்போ சகாயம்னா என்ன நம்ம சொன்னோம்? மலிவாக எளிமையான முறையில் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கர்த்தரை என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்பும். அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் நம்ம கேட்காமலேயே நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பும். அதுதான் அந்த சகாயத்துக்கான உண்மையான மீனிங்கை சொல்லணும்னு சொன்னால் நம்ம கேட்காமலேயே நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். நம்ம கேட்டு கொடுக்கிறது ஒரு பகுதி, நம்ம கேட்காமலே நம்மளை தேடி வந்து கொடுக்கிறது மற்றொரு பகுதி. ஆமென். நம்ம கேட்டு கொடுக்கிறது ஒரு பகுதி, நம்ம கேட்காமலேயே நாம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேடி வந்து நமக்கு தேவையானவைகளை நமக்கு அவசியமானவைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பது மற்றொரு பகுதி. அந்த ரெண்டாவது பகுதி தான் நம்ம சகாயம் நம்ம எடுக்க முடியும். ஆமென். கேட்டால் எல்லாரும் என்ன செய்யுது? கொடுக்க தான் முடியுது. கேட்டால் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்காமலேயே நமக்கு தேவையானதை நமக்கு தேவையான அளவை விட நமக்கு அதிகமாக கொடுப்பதுக்கு பெயர் தான் சகாயம். அந்த சகாயத்தை தான் கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? செய்ய விரும்புகிறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நாம் கேட்காமலேயே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு கொடுப்பதற்கு தேவையை மிஞ்சி தேவையை விட நமக்கு அதிகமாக கொடுப்பதற்கு கர்த்தர் என்ன இருக்கிறார்? கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இதை கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார்? அதை தான் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென். இதை எல்லாருக்கும் தேவன் செய்ய விரும்புகிறாரா? பொதுவாக உலகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் இதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரா? இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டால் இது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். என்னது? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்றத மட்டும் என்ன செய்வோம்? நம்ம எடுத்துக்குவோம். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இது எதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை? இது எப்போ சொல்லப்பட வேண்டிய வார்த்தை? இந்த வார்த்தை எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதெல்லாம் ஒரு வார்த்தையை கொண்டு எந்த அளவுக்கு நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் கூட என்ன செய்ய முடியாது? நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். அப்படின்னா பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கவே, உன் கூட இருந்து உனக்கு சகாயம், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணவேன்னு சொல்லுவார்னா இத்தனை வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் யாருக்கு எதை தேவன் சொல்லுகிறார்? இது ஒருவேளை உலக மனிதர் முழுக்க சொல்லப்பட்ட வார்த்தையா? இல்லை இஸ்ரவேலர் முழுவதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா? இல்லை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா? இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதையெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம கவனித்து பார்க்கணும். ஏன்னா வேதத்தில் இருக்க வசனங்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும் உண்டு.
ஒரு குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும் உண்டு இல்லையா? சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும் உண்டு, தேசம் அனைத்துக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் உண்டு. நமக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை முன்னாடியும் பின்னாடியும் நம்ம நிதானிச்சு பார்த்தோன்னா அந்த உண்மையாக யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை என்ன செய்ய முடியும்? நம்ம எடுத்துக்க முடியும். ஆமே, அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை சுதந்திரிக்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறும். ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்ச முடியும்? ஏமாந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகிவிடும். அப்படி இல்லாமல் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டது, இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொன்னா, யாருக்கு தேவன் பலப்படுத்தி யாருக்கு தேவன் சகாயம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு கவனிச்சா 8வது வசனம் தெளிவாக சொல்றார். 8வது வசனத்துல நமக்கு தெளிவாக சொல்றார். என்ன சொல்றார்? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப யாருக்கு இது சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இது உலகம் முழுவதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? முழு ஆபிரகாமின் சந்ததிக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப ஆபிரகாமின் சந்ததியா நாம் இருந்தோம்னா நமக்கு தேவன் இந்த வருஷத்துல என்ன செய்வா? சகாயம் பண்ணுவதற்கு தேவன். அந்த சகாயனா என்ன? எனக்கு தேவையானதை நான் கேட்காமலேயே எனக்கு தேவையை விட அதிகமாய் கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நான் கேட்காமலேயே கர்த்தர் எனக்கு தரணும். நம்ம கேட்டு பகிர்வது ஒரு பகுதி, நாம் கேட்காமலேயே கர்த்தர் நமக்கு கொடுப்பது மற்றொரு பகுதி. ஆனால் சகாயம் என்பது என்ன? நம்ம கேட்காமலேயே நமக்கு தேவையானதை நம் தேவையை விட அதிகமாக கொடுக்கிற பத்தியா, அதுக்கு பேர் தான் சகாயம். அதை தான் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆமே. அப்போ நமக்கு தேவையானதை இந்த வருஷத்தில் நாம் தேவ சம்பந்தமாக போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்து தான் ஆகணும் என்ன செய்யணும்? நம்ம பலவந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். சகாயம் என்ன அர்த்தம்? நீ கேட்காமலே நீ உனக்கு தேவையானதை விட நான் உனக்கு அதிகமாக என்ன செய்ய விரும்புகிறேன். அப்போ எனக்கு தேவையானதை நான் கேட்காமலே அவரே எனக்கு அதிகமாக கொடுக்கும்போது நான் எதுக்கு போய் கேட்கணும்? நான் ஏன் இப்போ போராடணும்? நான் ஏன் இப்போ கெஞ்ச என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து தான் ஆகணும்? ஏன்னா ஏன் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் யாராக இருக்கணும் அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கணும். அவர்களுக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறாரு? இதை தேவன் செய்ய விரும்புகிறாரு தவிர நான் ஆபிரகாமின் சந்ததிக்கு எனக்கு என்னவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்படவே இல்லை, நான் இன்னும் ஞானசனம் எடுக்கவே இல்லை, நான் ஒரு திருப்பந்தியில் பங்கு பெறவே இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறா எனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லுவாருன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆமே. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமே. அப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எந்த வாக்குத்தத்தம்? நமக்கு சகாயம் பண்ணுகிற வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிடும்? நிறைவேறும். சகாயம்னா என்ன? எனக்கு தேவையானதை நான் கேட்காமலேயே என் தேவையை விட அதிகமாக கொடுப்பதுக்கு பெயர் தான் சகாயம் இல்லையா? அவங்களுக்கு வரமே சொன்னேன், 3 கிலோ தக்காளி 5 ரூபா, 3 கிலோ தக்காளி 5 ரூபா. ஆனால் ஒரு காலத்தில் என்ன? 1 கிலோ தக்காளி 50 ரூபா. 2 தக்காளி தான். இது 3 கிலோ தக்காளி. அது கேட்கறதுக்கு வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டிருக்கு. எது? 3 கிலோ தக்காளி 5 ரூபாய் வாங்குறதுக்கு என்னவா இருக்க மாட்டேது? கூவிக்கு வித்தா கூட வேணாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதான் என்னது? இதுக்கு பேர் தான் என்னது? சகாயம். அதுக்கு பேர் தான் சகாயம் இல்லையா? அதுக்காவது 5 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா? நீங்க தோட்டத்துக்கு போனீங்கன்னா சும்மா அறுத்துட்டு போங்கணும், அதான் சகாயம். தோட்டத்துக்கு போனா இப்ப தோட்டத்தை என்ன செய்வான்? 3 கிலோ தக்காளி 5 ரூபாய் அறுக்கிறதுக்கு கூலியே ஏகப்பட்ட கூலி ஆயிடுது இல்லையா? இப்போ தோட்டத்துக்காரன் பார்ப்பான், நான் கூலி கொடுத்து அறுத்து நான் நஷ்டப்படுறதை விட நீங்க என்ன பண்ணு, எடுத்துட்டு போ. என்ன பண்ணு? நீ என்ன பண்ணு? நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். எங்கே போயிருக்கிறோம்? ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அதில் கொய்யா மரம் அப்படி பயம் அப்படியே பழுத்து தொங்குது. செங்க பார்த்து செவ்வா தொங்குது. எங்கே பார்த்து எடுத்து தொங்குது? பூரா செவேன்னு தொங்குது. பூரா கொய்யா பழமாக தொங்குது. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, நல்ல வேலை நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? இதெல்லாம் விட மாட்டுக்கு தான் கொட்டியிருப்போம். எது சகாயம்? இப்போ இன்னைக்கு கொய்யாப்பழம் போய் கேட்டால் கிலோ 50 ரூபான்றான் இல்லையா? ஆனால் அங்கே எப்படி பணம் கிடைக்குது? காசு இல்லாமல் நானே என்ன பண்ணுறேன்? அறுத்து கொடுக்குறேன். அவங்களே மரத்தில் ஏறி அறுத்து கொடுக்குறாங்க. ஆனால் எதுக்கு?
மாடு நினைச்சிருக்கோம், அடா படுபாவிகளா. மாடு நினைச்சிருக்கோம், அடா படுபாவிகளா, நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, என் வயிற்றுல மண்ணை போட்டீங்களா அப்படின்னு நினைச்சிருக்கு இல்லையா? எது சகாயம்? இப்ப எவ்வளோ பணத்தை வாங்கினாலும் ஒரு பைசாவும் கொடுக்க வேண்டியது இல்ல. எங்க தேவையை விட இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது, வரவில்லை கேட்டு உனக்கு கொய்யாப்பழம் வேணுமா, உனக்கு கொய்யாப்பழம் வேணுமா, நான் எடுத்துட்டு போ கேட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கொடுக்கணும். அதுக்கு பேர் தாங்க சகாயம். ஆமே. அப்ப நமக்கு தேவையானதை போராடி என்ன செய்ய அவசியம் இல்லை, நம்ம பெற வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவையானதை தேவையை விட குறைச்சி அல்ல, அதிகமாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன். அப்ப அந்த சகாயம் நமக்கு கிடைக்குன்னா நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எனக்கு தேவையானதுக்கு போராட வேண்டியதில்லை. ஆனால் எதுக்கு நான் போராடணும்னா, நான் ஆபிரகாமின் சந்ததியை வாழ்வதற்கு நான் போராடணும். ஆபிரகாமுடைய இப்ப பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு, இவங்க ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்துட்டா இவங்களை கத்த என்ன செஞ்சிருவாரு, சகாயம் பண்ணிடுவாரு தெரிஞ்சு போச்சு. இப்ப பிசாசு எதுக்கு போராடும், ஆசீர்வாதத்தை தடுக்க போராடாது. எதுக்கு போராடும்னா, ஆபிரகாமின் சந்ததியை வாழாம இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை என்ன செய்வான், நமக்கு செய்வான். நம்ம ஆசீர்வாதத்தை குறி வைக்காம ஆபிரகாமின் சந்ததிக்கு குறி வச்சிட்டோம்னா ஆசீர்வாதம் நமக்கு தானா கிடைச்சிடும். ஆமே. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு மேல குறி வைக்காதீங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு மேல குறி வைங்க, ஆசீர்வாதம் தானா கிடைச்சிடும். அப்ப ஆசீர்வாதம் கிடைக்க என்ன வழி, ஆபிரகாமின் சந்ததியா நீ வாழ்ந்துட்டேன்னா போதும், ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது, யாரும் கெடுக்கவும் முடியாது. ஆமே. அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்துட்டோம்னா நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் கெடுக்கவும் முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆனா ஒன்ன கெடுக்க முடியும். என்ன கெடுக்க முடியும், நீ ஆபிரகாமின் சந்ததியை வாழாம உனக்கு எடுக்க முடியும். ஆமே. ஏன்னா நம்ம கண்ணப்புறம் எதுமா நிக்குது, ஆசீர்வாதம் மேல இருக்கிறதுனால நம்ம அதையே பார்த்துட்டோம் இல்லையா. அவன் இந்த சைடுல உனக்கு ஏதோ எடுத்துட்டு இருக்கிறான். ஆபிரகாமின் சந்ததியா வாழுவதற்கு என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அந்த தடையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் இப்படி ஒரு வேலையை ரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கண்ணு எங்க இருக்குது, அங்க இருக்குது. இன்னைக்கு நம்ம கண்ணை மாத்தி ஆசீர்வாதத்தை பார்க்காம ஆபிரகாமின் சந்ததியை பார்த்தா ஆசீர்வாதம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கேட்காமலே கர்த்தர் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அப்படி கையை விட்டு சின்ன ஜெபமல்லமா, அப்படி சின்ன ஜெபமல்லமா. தகப்பனே, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியை வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் ஆபிரகாமுக்கு மலிவா கொடுத்த ஆசீர்வாதத்தை சகாயம் பண்ணினதை போல எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நீங்க சகாயம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சகாயம் பண்ணுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சகாயம் பண்ணுங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு சகாயம் பண்ணுங்கப்பா. இந்த வருஷம் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க போராடி பெறக்கூடாது ஆண்டவரே, நீரே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, நீரே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, நீரே எங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, நீரே எங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா, நீரே எங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆபிரகாம் சந்ததியார் அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததியா வாழ்ந்துட்டோம்னா ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, சிரமம் இல்லாம கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இப்ப ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருப்பாங்க, ஆபிரகாமின் சந்ததி யாரு? அப்ப ஆபிரகாமின் சந்ததி இனிஷியலுக்கு மட்டும் பேர் போடுறதும் இருக்குது இல்லையா. நான் போன வர சொன்னேன், கேத்துராளின் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைங்க, ஆபிரகாமின் பிள்ளை இல்லையா. ஆகாரின் மகன் இஸ்மவேல் யாருடைய பிள்ளை, ஆபிரகாமின் மகன் இல்லையா. ஈசாக்கு யாருடைய மகன், ஆபிரகாமின் மகன் இல்லையா. இஸ்மவேலுக்கு ஒரு துருத்தி தண்ணியும் 2 சப்பாத்தியும் கொடுத்து அனுப்பிட்டார் இல்லையா. கேத்துராளின் பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிட்டார் இல்லையா. ஆனா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தாருன்னு 24ஆம் அதிகாரத்தில் எலியேசரே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்காரு இல்லையா. பொண்ணு என்ன சொல்லிட்டாரு, எங்க எஜமா ஈசாக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு அப்படின்னு 25 தான் ஆபிரகாம் பத்தி எழுதப்படுது. ஆனா 24 எலியேசர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, என் எஜமானுக்கு உண்டானதை எல்லாம் அவர் யாருக்கு கொடுத்துட்டாரு, என் தகப்பன் ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாருன்னு எலியேசர் எங்க சொல்லிட்டாரு,
லாபான் வீட்டில் சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா அப்ப எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தாரு? ஈசாக்குக்கு. இஸ்மவேலுடைய பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். சரி, இஸ்மவேலும் பிள்ளை தான், கேத்துராளின் பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். இன்னும் சொன்னா அந்த கேத்துராளுக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? கேத்துராளுக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இத்தனை பிள்ளைகள் இருக்குது. இந்த இத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறான்? இவர்கிட்ட காசா இல்லை? ஆபிரகாம் காசு இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? 13ஆம் அதிகாரத்தில் ஏகப்பட்ட தங்கத்தை பொட்டியில் பூட்டி வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ கேட்கணும், ஏங்க இவ்வளோ தங்கத்தை என்ன பண்ண போறீங்க? பாவம் அந்த பிள்ளைங்க உங்க பசங்க தானே, கொஞ்சம் அள்ளி கொடுக்கறது அப்படின்னு கேட்ட சொல்லுவாரு. இல்லை இல்லை, இதெல்லாம் யாருக்கு வச்சிருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு வச்சிருக்க தெரியுமா? என் மகன் ஈசாக்குக்கு வச்சிருக்கிறேன். இப்போ கேத்துரால் சண்டைக்கு வரணும் இல்லையா? அப்போ இவன்லாம் யாரு அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஏன்னா அவளுக்கு தெரியும் என்னது, இது பிள்ளைகளை தவிர, இது காட்டுறதுக்கு பிள்ளையை தவிர, இது வாழ்றதுக்கு பிள்ளை இல்லை. இந்த கேத்துராலின் பிள்ளைகளும் இஸ்மவேலும் எதுக்கு வேணா உபயோகப்படும்? ஆபிரகாம் இனிஷியல் போட்டு இவங்கெல்லாம் ஆபிரகாம் பிள்ளைகளும் காட்டுறதுக்கு வேணா ஒத்து போகமே ஒழிய எதுக்கு ஒத்து போகாது? வாழ்றதுக்கு ஒத்து போகாது. ஆனா வாழ்றதுக்கு ஒத்து போகப்பட்டவன் யாருன்னா இஸ்மவேலும் கேத்துராலின் பிள்ளைகள் இல்லை, அவன் ஈசாக்கு. அவன் தான் என் பிள்ளைன்னு ஆபிரகாமே சொல்லிடுறான் இல்லையா? தன் குமாரனாகிய ஆபிரகாமுக்கு தனக்கு கொண்டிருந்த எல்லாவற்றை யார் கொடுத்துட்டாரு? ஈசாக்குக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இத்தனை பிள்ளைகள் அவருக்கு இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்டது யார் தான்? ஈசாக்குக்கு தான் இல்லையா? நம்ம எவ்வளவு பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அங்கீகரிப்பாரா? ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு இயேசுவை அப்பான்னு நம்ம சொல்லிக்கலாம். இயேசப்பா நம்ம சொல்றோம், ஓகே, நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. நம்ம இயேசுவை எல்லாரும் அப்பான்னு தான் என்ன செய்ய முடியும், நம்ம கூப்பிடுறோம். ஆனா அவர் எத்தனை பேரை என் பிள்ளைன்னு சொல்லுவார்? நம்ம கூப்பிடுறது பிரச்சனை இல்லை, ஆனா யார் சொல்லணும்? அவர் அங்கீகாரம் நம்ம கிடைக்கணுமே. இப்ப கேத்துரால் பிள்ளைகள் ஆபிரகாம் என்னன்னு கூப்பிட்டுருப்பாங்க? அப்பான்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. இஸ்மாயில் என்னன்னு கூப்பிட்டுருப்பான்? அப்பான்னு தான் கூப்பிட்டுருப்பான். ஈசாக்கு என்ன கூப்பிட்டுருப்பான்? அப்பான்னு தான் கூப்பிட்டான். ஆனா 3 கூட்டத்தார் அப்பான்னு கூப்பிட்டாலும் ஒரு கூட்டத்தை மட்டும் தான் என் பிள்ளைன்ற அங்கீகாரம் கொடுத்தாரே ஒழிய மற்ற 2 கூட்டத்தாருக்கும் என்ன கொடுக்கவே இல்லை. பிள்ளைன்ற அங்கீகாரமே என்ன செய்யல, கொடுக்கலன்னா அப்ப அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நன்கொடை கிடைச்சிச்சு இல்லையா? இஸ்மவேலுக்கு பாவம் தான், பாவம் பரிதாபம். என்னது? சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்பிட்டார் இல்லையா? பக்கத்தை கேளுங்க, உங்களுக்கு சாப்பாடு மட்டும் வேணுமா? கொடுக்கிறாரு. உங்களுக்கு நன்கொடை வேணுமா? கொடுக்கிறாரு. உங்களுக்கு அப்பா விட்டு அத்தனை சொத்து வேணுமா? கொடுக்கிறாரு. உங்களுக்கு எது வேணும்? அவங்கள கேளுங்க. சாப்பாடு மட்டும் வேணாலும் ஓகே இல்லையா? மத்தியானம் என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி வேணுமா? இந்தா போயிட்டு வா இல்லையா? நைட்டுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி குருமா வேணுமா? இந்தா எடுத்துட்டு போ. உனக்கு என்னதான் போதும்? இப்ப இஸ்மாயிலுக்கு எது இருந்தா போதும்? வேற ஒன்றும்? அவனும் மகன் தான் இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு பிள்ளையா இருந்தாலும் வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்து போகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க அந்த கூட்டத்துல தயவு செஞ்சு இருந்துராதீங்க. எந்த கூட்டத்துல? சாப்பிட்டு போற கூட்டத்தில் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, இருந்துராதீங்க. அப்படி இருக்குதா? இருக்குது. அவங்களும் யார் பிள்ளைதான்? ஆபிரகாம் இல்லையா? இன்னொரு கூட்டம் இருக்கு இல்லையா? கை விடாதீங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு. அது எந்த கூட்டம்? நன்கொடை. நன்கொடை எவ்வளவு கொடுக்கலாம்? அவர் மனசை பொறுத்து. யார் மனசை பொறுத்து? கொடுக்கிற மனசை பொறுத்து இல்லையா? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா 100 ரூபாய் நோட்டு வரும் இல்லையா? வீட்டில் கொண்டாடி கடை சண்டை போட்டு போயிருந்தான்னா, வீட்டில் ஒரு சண்டை போட்டு வெளியில போவாங்கல்ல, அப்ப போற நன்கொடை நீட்டுவாங்கல்ல, எவ்வளவுதான் வரும்? ஒரு 10 இல்ல 5. சில நேரத்தில் டேய் 8 போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவான் இல்லையா? அப்ப கிடைச்சாலும் கிடைக்கும், அப்படி கிடைச்சாலும் எவ்வளவுதான் கிடைக்கும்? 10, 20, 50. அவனுக்கு அது பரவாயில்ல, சாப்பாடு கிடைச்சிச்சு. இவனுக்கு என்ன கிடைக்காது? ஏதோ ஒரு 10 ரூபாய் என்ன குடிக்கலாம்? நல்ல ஹோட்டல்கள் டீ கூட குடிக்க முடியாது. 10 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியாது? ஒரு நல்ல ஹோட்டல் கடையில் போய் என்ன குடிக்க முடியாது? டீ கூட என்ன செய்ய முடியாது? வேற நம்ம ஊர் டீ கடையில் டீ குடிச்சிக்கலாம் இல்லையா? அந்த மூலையில் இருக்கிற கடையில் குடிச்சிக்கலாம், பக்கத்தில் குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த கடையில் குடிக்க முடியாது. ஒரு நல்ல காஸ்ட்லியான கடையில் டீ கூட குடிக்க முடியாது இல்லையா? எதை வச்சு? டீ கூட குடிக்க முடியாத காசு கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்புறதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஒருத்தனுக்கு பெட்டி நிறைய தங்க தள்ளி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறார். ஆமே. எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புறீங்க? எனக்கு சாப்பாடு மட்டும் போதுங்க, தாராளமா எடுத்து போயிட்டே இருக்கலாம் இல்லையா? என்ன கிடைக்கும்?
சாப்பாடு, ஒரு பாட்டில் தண்ணி. ஏன்னா என்ன பண்ணிக்கூடாது, தொண்டைக்கு போயிடக்கூடாது. அதில் என்ன கொடுக்குறாரு, அந்த சாப்பாடு, அந்த தண்ணி. காலைல சாப்பாடு 2 இட்லி 1 வடை எடுத்துக்கோ இல்லையா. மத்தியானம் ஒரு கொஞ்சம் சாப்பாடு 2 பொரியல் எடுத்துக்கோ. நைட் என்ன 2 சப்பாத்தி எடுத்துக்கோ. எத்தனை தான் கிடைக்கும்? இது மட்டும் எனக்கு போதும் நினைக்கிறியா? நான் சாப்பாட்டுக்கு வந்த கூட்டம் இல்லைங்க, நான் நன்கொடை வாங்குற கூட்டம் இல்லை, எங்க அப்பாவுடைய அத்தனை சொத்தை அனுபவிக்க பிறந்த கூட்டம்னு சொல்ல போறீங்க. எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புற? சாப்பாட்டுக்கு மட்டும் வர கூட்டம் இருக்குது இல்லையா. அது எது கிடைச்சா போதும், சந்தோஷமா போயிடுவான் இல்லையா. அடுத்த கூட்டம் என்ன கூட்டம், டீக்கு 10 ரூபா கிடைச்சா போதும் சந்தோஷமா போயிடுவான் இல்லையா. ஆனா அடுத்தவன் சொல்றான், நான் டீக்கும் சாப்பாட்டுக்கும் வரலங்க, எங்க அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறேன். ஆமே. நான் எதுக்கு பிறந்திருக்கிறோம்? நம்ம எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? எங்க அப்பா சொத்தை அனுபவிக்க பிறந்திருக்கோம். அள்ளி கொடுக்க பிறக்கல, அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். கைகளை தட்டி கத்த மகிமைப்படுத்துவோம். அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க பிறந்த கூட்டம் தான் நீங்களும் நானும். நம்ம எண்ணி வாங்குற கூட்டம் அல்ல, அள்ளி வாங்குற கூட்டம். ஆமே ஆமே. நம்ம என்ன கூட்டம்? எண்ணி வாங்குற கூட்டம் இல்ல, அள்ளி வாங்குற கூட்டம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எண்ணி வாங்குற கூட்டம் இல்ல, அள்ளி வாங்குற கூட்டம். ஆமே. எண்ணி நன்கொடை எண்ணி கொடுப்பான் இல்லையா. நன்கொடை எப்படி கொடுப்பான்? எண்ணி கொடுப்பான். ஒரு கூட்டம் எப்படி வாங்குது? எண்ணி வாங்குது. எவ்வளவு தேவை? 10 ரூபாய் தேவையா, சரி பிடிச்சிக்கோ இல்லையா. 50 ரூபாய் தேவையா, இந்த பிடிச்சிக்கோ. 100 ரூபாய் தேவையா, இந்த பிடிச்சிக்கோ. இதுக்கு மேல 1 ரூபாய் கூட, 1 ரூபாய் கூட. இப்ப கேத்ரோன் பள்ளிக்கு எப்படி கொடுத்தாரு? எண்ணி கொடுத்தார் இல்லையா. டேய், அவனுக்கு 10 ரூபாய் கொடுக்குற, இவனுக்கு 10 ரூபாய் கொடு, இவனுக்கு 5 ரூபாய் கொடு, இவனுக்கு 3 ரூபாய் கொடு. எண்ணி தான் கொடுக்கணும், எண்ணி தான் கொடுக்கணும். ஆனா ஈசா கொடுக்கும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன் மகனாகிய ஈசாக்கு எண்ணி வாங்குற கூட்டம் இல்ல, அவன் அள்ளி வாங்குகிற கூட்டம். ஆமே. அவன் எண்ணி வாங்குற கூட்டம் அல்ல, அவன் எந்த கூட்டம்? அவன் அள்ளி வாங்குற கூட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் எண்ணி வாங்குற கூட்டத்தால் இல்லாம அள்ளி வாங்குற கூட்டமா இருக்கணும் கர்த்தர் விரும்புறான். ரக்க மன ஷப துடா அல்மா ரக்க துடியா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள கால் வச்சு அத்தனை பேரும் அள்ளி வாங்குற கூட்டமா இருக்கணுமே ஒழிய எண்ணி வாங்குற கூட்டமா இருக்க கூடாது. ஆண்டவரே, அள்ளி வாங்குற கூட்டமா இருக்கணுமே ஒழிய அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க அள்ளி வாங்குற கூட்டமா இருக்கணுமே ஒழிய நாங்க எண்ணி வாங்குற கூட்டமா வாழ விரும்பல. ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் மாற்றி விடுவீராக, அப்படியே கர்த்தர் மாற்றி விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. கேத்ரோனின் பிள்ளைகள் எண்ணி வாங்குறவங்க இல்லையா. இஸ்மவேலு சாப்பாடு மட்டும் வாங்குறவன். ஆனா இதை 2 தாண்டி ஒரே ஒருத்தன் பிறந்தான் பத்தியா, அவன் யாரு? ஈசாகமன் சொல்றான், நான் நன்கொடையை வாங்க மாட்டேன், நான் சாப்பாடு வாங்க மாட்டேன், இருக்கிற ஒட்டுமொத்தத்தை கொண்டு வந்து வையுங்க. இருக்கிற ஒட்டுமொத்தத்தையும் எப்ப எனக்கு ஏதாவது அதெல்லாம் நான் பார்த்துறேன். ஒட்டுமொத்த எங்க கொண்டு வந்து வை, எங்க வை? இப்போ அவரை கேட்டுப்பல்ல, இப்போ கடைசி காலத்தில் இப்போ பொண்டாட்டி வேற இல்லை, எனக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் அவனை சொல்லியிருப்பான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் கல்லா சாவியை என்கிட்ட கொண்டா, கல்லா சாவியை, பீரோ சாவியை, எதில் அந்த தங்கம் மட்டும் போட்டி பூட்டி வச்சல ஒரு பூட்டு தங்கத்தை எங்க பொண்ணும் வெள்ளியும் உடைய 13லயே பொண்ணும் வெள்ளியுடைய சீமான்னா 25 எவ்வளோ வந்திருக்கும்? சிங்கள சம்பாதிக்கும் போதே பொண்ணு வெள்ளியுடைய ஆமா இல்லையா. இப்போ ஈசாக்கு சேர்த்து சம்பாதிக்கிறான்ல, அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 13ல குழந்தைய பிறக்கல இல்லையா. இன்னும் சொல்ல போனா 25 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணும் வெளியுடைய சீமானன்னா இப்போ என்ன பிறந்திருக்கா? ஈசாக்கு பிறந்து பல வருஷம் ஆகி போச்சு இல்ல, கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆகி போச்சு. நான் 30-40 இந்த தங்கம் எவ்வளவு வளர்ந்துருக்கும், எத்தனை பெட்டியா மாறி இருக்கும். ஈசா கேட்டிருப்பான், எத்தனை தங்க பெட்டி வச்சிருக்கிற, எத்தனை தங்க பெட்டி? கல்யாணம் மனைவி கிட்ட புருஷன் நைஸா கேட்பாங்க இல்லையா, வீட்டில் கணவன் தான் இருக்குது அப்படி நைஸா கேட்பாங்க இல்லையா. அந்த பிள்ளை ஏமாந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எங்கள் அப்பா இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்டில் அது இருக்குது, எங்கள் அம்மா வீட்டில் இது இருக்குது, எங்கள் அப்பா இது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் நைஸாக வாங்கிக்குமா இல்லையா. இப்போ ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எப்போ கேட்பாங்க? இங்கே கொஞ்சம் நெருக்கடி வரும் இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்போ சொன்னல என்னென்ன, இல்லை ஒன்றுமே இல்லையே, அப்பயே சொன்னதானா என்னென்னு, எங்கள் அம்மா இவ்வளோ தங்கம் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னல, அது என்ன பண்ணு, கொஞ்சமாக வாங்கினோம் போயிட்டு நான் என்ன பண்ணி திருப்பி கொடுத்துடலாம், இவன் கொடுக்கறத வாங்க சொல்கிறான். அது புலிவாயில போட்ட கணக்கு தான் இல்லையா. அது திருப்பி போய் சேரப்போதா என்ன இல்ல. அப்ப நைஸா கேட்கறது போல இந்த அவரை ஈசா கேட்டிருப்பாரு. எப்படி கேட்டிருப்பாரு, அப்பா இந்த தங்கப்பெட்டி எல்லாம் வச்சிருந்தீங்களா, அந்த சாவிங்கெல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க, இந்த தங்கப்பெட்டி சாவி எல்லாம் எங்க வச்சிருப்பீங்க? ஏன்னா நைஸா கேட்கறேன் இல்லையா. ஏன்னா ஒரே மகன் செல்ல மகன்ல. அப்ப என்ன பாரு, அங்க ஒரு சாவி வச்சிருக்கிறேன், இங்க ஒரு சாவி வச்சிருக்கிறேன், அந்த ஜுப்பாவுக்கு கீழே ஒரு சாவி வச்சிருக்கிறேன், அந்த லாக்கருக்கு கீழே ஒரு சாவி வச்சிருப்பேன், மொத்தம் சொல்லியிருப்பாரு இல்லையா. சொல்லியிருப்பாரா?
ஒரு சாவியா நோட் பண்ணி எழுதி வச்சிருப்பான் இல்லையா, மொத்தத்தை சரிப்பா நீங்க சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுக்க. அப்படி தாளமிக்கி அப்படி தலையில அப்படியே இப்படி பண்ணி தூங்க வச்சுட்டு மொத்தப்படி தூக்கிட்டுப்பான் இல்லையா. ஏன்? தனக்கு உண்டான எல்லாவற்றை அனுபவிக்கப்படுற ஒரே ஒரு கூட்டம் நான் தான். இது இஸ்மவேலின் கூட்டம் அல்ல, இது கேத்ராலின் கூட்டம் அல்ல, கர்த்தருடைய சுதந்திரத்தை அனுபவிக்க பிறந்த ஒரே கூட்டம் நீங்கள நானும் ஐயா. அது இஸ்மவேலின் கூட்டம் அல்ல, இது உலக கூட்டம் அல்ல, ஆராதிக்காதவர்கள் அல்ல, ஆண்டவர் ஆராதிக்கிற நீயும் நான் தான். ஆண்டவருடைய அத்தனை ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த சொந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு நமக்கு தேவன் தர விரும்புகிறார், நமக்கு தேவன் தர விரும்புகிறார். ஆமென், ஆமென். நம்ம எண்ணி வாங்குற கூட்டம் இல்ல, நம்ம அள்ளி வாங்குற கூட்டம். ஆமென். நான் சொல்ற பிரசங்கம் முழுசும் பதிதியோ இன்னைக்கு ஒன்று பிடிச்சிட்டு போயிடு. என்ன பிடிச்சிட்டு போயிடு? நான் எண்ணி வாங்க மாட்டேன், நான் அள்ளி தான் வாங்குவேன். ஆமென். நான் எப்படி வாங்க மாட்டேன் சொல்லு? நான் எண்ணி வாங்க மாட்டேன். தட்டி சொல்லு, அப்படி தட்டி சொல்லுங்க. நான் எண்ணி வாங்க மாட்டேன், நான் அள்ளி வாங்குவேன். நான் எண்ணி வாங்குற கூட்டம் இல்ல, நான் அள்ளி வாங்குற கூட்டம். ஆமென், ஆமென். இது எந்த சந்ததி? இது இஸ்மவேலின் சந்ததி இல்ல, இது கேத்ராலின் சந்ததி இல்ல, இது சாராளின் சந்ததி, இது ஈசாக்கினுடைய சந்ததி. ஆமென். இது ஈசாக்கின் சந்ததி தான். எப்படி வாங்க முடியும்? அள்ளி வாங்க முடியும். ஆமென். அவர் கேட்பார், ஓகே நீ எள்ளி கொடுக்க, அள்ளிவான்னு உனக்கே விருப்பம்னா அள்ளி கொடுக்க எனக்கும் விருப்பம் தான். ஆனா ஒண்ணு, என் பிள்ளையா நீ இருக்கணும். யாரா இருக்கணும்? நீ கேத்ராலின் பள்ளியா வாங்கிட்டணும், அள்ளி வாங்க நான் சொன்னேன், எண்ணி கூட கொடுக்க மாட்டேன். ஆமே. நான் இஸ்மவேலா வாழ்ந்துட்டு நான் சாப்பாடு வேணா கொடுக்க மாட்டேன். நீ ஈசாக்கின் சந்ததியில இருந்துட்டு, ஏன் சந்ததியா நீ இருந்துட்டு நீ கேட்டனா, நீ கேட்க வேண்டியதில்லை, உனக்கு தேவையானதை உனக்கு அள்ளி கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே, ஆமே. அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். ஆமே. அப்ப ஆபிரகாமின் சந்ததிகள் எப்படி இருப்பாங்கன்னு ரெண்டு காரியத்தை கவனிச்சிருக்கிறோம் இல்லையா. ரெண்டு ஆசீர்வாதம். ஒண்ணு என்ன? சொல்றவனுக்கு மேல என்ன வரக்கூடாது. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீங்க ஆபிரகாமின் சந்ததி என்ன? நான் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்யல? கோபப்படலேன்னு சொன்னார். ரெண்டாவது சொன்னாரு, ஆபிரகாம் என்ன செய்வான்? நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். கடந்த வாரம் கவனிச்சோம். ஆமே. 18 வருஷம் எங்க இருக்குது? அதே இடத்துல ஒரே சபையில அப்படி நிலைச்சு நிற்குது. ஆமே. கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் தான் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாங்க. கர்த்தர்மலை பார்க்கறது இருக்கிற இடத்துல பார்க்க மாட்டாரு, வச்ச இடத்துல தான் கர்த்தர்மலை பார்ப்பார். ஆமே. கர்த்தர் எங்க பார்ப்பாரு? இருக்கிற இடத்துல பார்ப்பாரு, வச்ச இடத்துல பார்ப்பாரு. ஆதாம் எங்க பார்த்தாரு? வச்ச இடத்துல. எங்கப்பா இங்க ஆளுநரை பார்த்தா தவிர பக்கத்துல அங்க வரமான ஆண்டவர் போல. ஆமே. அப்ப நம்மள ஆண்டவர் எங்க பார்ப்பாரு? எங்க நம்மளை வச்சிருக்கிறார் அங்கதான் நம்மளை பார்ப்பார். ஆமே. பார்ப்பார். எங்க ஆளை காணலையே, அங்க எங்க ஆளை காணலையே, எங்கப்பா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? அப்படியே 2 ஸ்டெப் வந்துருக்காரு, இங்க தான் இருக்கிறேன் அப்படி சொல்ல என்ன செய்வாரு? ஒரு நாள் வரமாட்டா. உன்னை வச்ச இடத்துல தான் என்ன செய்யணும்? நீ நாட்டப்பட்ட மரமா இருக்குன்னு தர பூந்தொட்டி என்ன செய்யக்கூடாது. அது எப்போ வரும்? அப்படி சண்டை தேவையா அந்த கூட்டத்துக்கு வரும், அந்த தண்ணி ஊற்றி அப்படியே கொண்டு வச்சிடலாம் இல்லையா. போன சொன்னோம் இல்லையா, இந்த பூந்தொட்டி எவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்க? நானே ஊற்றிருக்கிறேன் இல்லையா. ஒரே ஒரு ஜெக் எடுத்து 10 செடிக்கு தண்ணி ஊற்றி சாவடிச்சாலும் இங்கே தான் இருக்கிறேன் இல்லையா, வேற எங்கேயும் இல்லை. ஒரே ஜெக்கு தண்ணி எடுத்து 10 செடிக்கு ஊற்றி 10 செடியும் சாவடிச்சாலும் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரே செடிக்கு ஊற்றுறது இங்கே தான் இருக்கு. ஆமே. நாட்டப்பட்ட செடி அந்த தண்ணி என்னாகிட்டே இருக்கும், குடிச்சிட்டே இருக்கும், குடிச்சிட்டே இருக்கும், குடிச்சிட்டே இருக்கும். வைக்கப்பட்ட செடி என்ன, அது எப்போ தான் தேவை? 6 நேரத்துக்கு ஓரம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு நாள் கண்டுக்க மாட்டாங்க. எப்போ தான் தேவை? அது செல்ஃபி எடுக்கும்போது தான் தேவை. எது? இந்த பூந்தொட்டி எப்போ தான் தேவை? ஏன்னா அப்போ வாங்கி இருந்தால் போட்டோல் எப்படி விழாது? நல்லா விழாது இல்லையா. இந்த போட்டோ பிடிக்கும்போது மட்டும் அப்படியே ஒரு தொடச்சி தொடச்சி என்னென்னமோ போட்டு நின்றுறாங்க. எதுக்கு? போட்டோ பிடிக்கும். அது மாதிரி இந்த பூந்தொட்டி என்ன பண்ணிடுறாங்க, அடி பூந்தொட்டி அந்த போட்டோக்கு வரும்போது மட்டும் ஒரு தண்ணி ஊற்றி அடி கொண்டு வச்சிடறாங்க இல்லையா. இப்போ அப்போ தூக்கி வைக்கிறது தான். திருப்பி எப்போ தான் வரும்? அடுத்த நிகழ்ச்சிக்கு தான் வரும். இந்த பூந்தொட்டி என்னைக்காவது பூத்து இருக்குதா? என்னைக்காவது காய்ச்சி இருக்குதா? என்னைக்காவது பழம் கொடுத்துருக்குமா? எந்த பூந்தொட்டிலாவது ஒரு கொய்யா செடி வச்சிருக்கிறேன், ஒரு கொய்யா பழத்தை அறுக்கிறேன் அடி பார்த்துருப்பீங்களா? ஒரு நாகமரம் வச்சிருக்கிறேன், ஒரு நாகப்பழத்தை அறுக்கிற வச்சிருப்பீங்களா? எந்த பூந்தொட்டிலும் எது கிடைக்காது? கனி கிடைக்காது. அது பார்வைக்கு மட்டும்தான் உதவுமே தவிர வேற எதுக்குமே உதவாது. ஆனால் நாட்டப்பட்ட மரம் என்ன? அது வளரும் 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 வளரும். அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வளர்ச்சியை எதுவுமே தடுக்க முடியாது. ஆமே. தோட்டக்காரனே வந்து வெட்டு நினைச்ச கூட அங்க இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், வெட்ட விட மாட்டேன். ஏன்? அது இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். ஆமே. இதை நான் பராமரிச்சிருக்கிறேன். இது நாட்டப்பட்ட மரம்.
மரம், இது பூந்தொட்டில் வைக்கப்பட்ட மரம் இல்லையா, தூக்கி ஓரம் வைக்கிறதுக்கு இது நடப்பட்ட மரம், இதுக்கு கொத்தி இருக்கிறேன், இதுக்கு எரு போட்டிருக்கிறேன், இதுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிறேன், இது கனியை கொடுக்கலாம் கூட சரி, நான் எப்படி விட மாட்டேன், வெட்டனா விட மாட்டேன். ஆமே ஆமே. அப்ப நாட்டப்பட்ட மரத்துக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். ஆமே. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரம் என்ன செய்வாங்க, செழிப்பாங்க. நீ மட்டும் நாட்டப்பட்ட ஒரு மரமாக இருப்பனா உன் ஆசீர்வாதம், உன் செழிப்பு வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வைப்பார். ஆமே. அப்ப நாட்டப்பட்ட மரமா என்ன செய்யணும், கர்த்தர் நம்மளை வச்ச இடத்துல நாம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆமே ஆமே. 18 வருஷமா எங்க இருக்க அந்த அம்மா, ஒண்ணுமே நடக்கல இல்லையா, 18 வருஷமா ஒண்ணுமே நடக்கல. ஆனா எங்க இருக்கிறான், கர்த்தர் வச்ச இடத்துல. ஒரு நாள் வந்தாரு. எதுக்கு வந்தாரு, நான் வச்ச இடத்துல இந்த அம்மா இருக்கா, நான் வச்ச இடத்துல இந்த தம்பி இருக்கிறானா, நான் வச்ச இடத்துல இந்த மக இருக்கிறானா. எங்க வந்து பார்த்தாரு, அந்த வச்ச இடத்துல பார்த்தாரு. கரெக்டா அதே இடத்துல இருந்தா. அப்படி கூப்பிட்டாரு, கையை வச்சாரு, ஆசை வச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். ஆமே. அவ என்ன செய்வே இல்லை, கேட்கவே இல்லை. எத்தனையோ தடுத்து பார்த்தான். எதுக்கு, எப்படி அவளை சுகமாக்கலாம், எப்படி அவளை சுகமாக்கலாம். 1000 பேர் தடுத்தாலும் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதத்தை ஒருவனுமே தடுக்க முடியாது, ஒருவனும் கெடுக்க முடியாது. குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் கர்த்தர் கடந்து போகுவார். ஆமே. குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் கர்த்தர் கடந்து போவார். அப்படியே ஒரு நாள் தேவன் என்ன செய்ய மாட்டார், எடுத்து போகவே மாட்டார். ஆமே. நான் புது பஸ்ல சொல்லி அனுப்பின உங்களுக்கு என்னது, பொழுதே விடிஞ்சாலும் சரி கொண்டு வந்ததை கொடுக்காம போக மாட்டேன். ஆமே. பொழுதே விடிஞ்சாரு கொண்டு வந்தது என்ன செய்ய போக மாட்டேன், கொடுக்காம. காலை உடைச்சினா கூட கொடுத்துட்டு தான் போவேன். ஆமே. காலை உடைச்சினா கூட, காலையே உடைச்ச கூட எப்படி தான் பாவேன், உனக்கு கொண்டு வந்ததை கொடுத்துட்டு தான் நான் போவேனே ஒழிய எப்படி போக மாட்டேன். கொண்டு வந்து எடுத்து போகிறதுக்கு நான் வந்திருக்கிறது, இது வேலையை சுமக்கிற நான் போஸ்ட்மேனா, அது டோர் லாக்க நான் பையில போட்டு போகிறதுக்கு நான் போஸ்ட்மேன் வேலை பார்க்க வரல, நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஆண்டவர். ஆமே ஆமே. அநேக போஸ்ட்மேன் இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் போஸ்ட்மேன் கிடையாது, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் கடந்து போவார். ஆமே ஆமே ஆமே. அப்ப கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் கடந்து போவாரு. அவர் பார்த்தாரு, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வந்தாரு. எப்படி தான் போனாரு, கொடுத்துட்டு தான் போனார். ஆமே. எத்தனையோ பேர் தடுத்து பார்த்தான், எத்தனை பேர் போர் கொடுத்திக்கு பார்த்தான், எத்தனை பேர் ஜிந்தாபாத்னு பார்த்தா, எல்லாம் போங்கடா ஓரணிட்டார். எல்லாம் போறவங்க, நான் கொண்டு வந்தேன். யாருக்கு கொண்டு வந்தேன், எல்லாருக்கும் கொண்டு வரல, அந்த அம்மாவுக்கு கொண்டு வந்த இருந்தா கூப்பிட்டேன், கொடுத்தேன், போயிட்டே இருக்கிறேன். ஆமே. அப்ப கர்த்தர் கொண்டு வந்ததை கொடுக்கணும்னா இருக்கிற இடத்துல கர்த்தர் தேடி வர மாட்டாரு, வச்ச இடத்துல கர்த்தர் பாப்பாரே ஒழிய நம்ம இருக்கிற என்ன செய்ய மாட்டாரு. ஓ இங்கலியா, சரி அங்க இருப்பாங்களா, அங்க போய் பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம். யோசேப்பு அப்படி போனதால குளிர் தூக்கி போட்டான் இல்லையா. வந்தான், பார்த்தா ஆள் இல்லை, நேரா வீட்டுக்கு வந்து எங்க போயிருக்க மாட்டான், குளியலுக்கு போயிருக்க மாட்டான் இல்லையா. அப்ப எங்க அண்ணா எங்க, அங்க போயிருக்கிறாங்க. அங்க போனா பத்தியா மொத்தந்தி குளியல போட்டான். ஏன் போட்டான், அப்பா எங்க அனுப்புனாரு, அங்க போய் இருக்கிறாங்களா பாருனார் இல்லையா. நேரா போனையா, பார்த்தையா, அங்க ஆளு இல்ல. போயிட்டு இருந்தாக்க எங்க குளியலுக்கு போவியா, போய் ஜெயிலுக்கு போயிருப்பியா, ஆசோத அப்புறம் அதெல்லாம் வேண்டாம் போ சரியா. குளிக்கும் போயிருக்க மாட்டேன், ஜெயிலுக்கும் போயிருக்க மாட்டேன் இல்லையா. போன எங்க போன, அங்க கேட்டேன் எங்க அண்ணன் மலை எங்க, அவங்க தோத்தானுக்கு போயிருக்க. அப்ப நான் தோத்தானுக்கு போறேன், போயிட்டான் இல்லையா. போனவன் எங்க வரல. இப்ப வச்ச இடம் எங்க, பொச்ச இடம் எங்க, கர்த்தர் வச்ச இடத்துல மக்கள் பாப்பதான் வருவார் தவிர இருக்கிற இடத்த கர்த்தர் பார்க்க வர மாட்டார். ஆமே. ஆதாம் எங்க பார்த்தாரு, வச்ச இடத்துல பார்த்தாரு, இருக்கிற இடத்துல செய்ய விரும்பல, கர்த்தர் பார்க்க விரும்பல. அப்ப நம்மளை கர்த்தர் எங்க பார்ப்பாரு, வச்ச உன்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க கர்த்தர் பாப்பா. அங்க நீ இருந்தீன்னா கர்த்தர் உன்னை எப்படி வைப்பா, நீ நாட்டப்பட்ட மரம். எப்பெல்லாம் பார்ப்பாரு, எப்ப பார்க்க வருவாரோ அப்ப நீ இருக்கணும், அவ்வளவுதான். எப்ப பார்க்க அவர் எப்பனாலும் வரலாம் இல்லையா. அவர் ஞாயிற்றுக்கிழமை வரலாம், அவர் சனிக்கிழமை வரலாம், அவர் வெள்ளிக்கிழமை வரலாம். ஆனா வரக்கூடாத நேரத்தில் வர மாட்டார், வரக்கூடாதனால என்ன செய்ய மாட்டார், வர மாட்டார். எப்பதான் வருவாரு, இந்த அம்மா பார்க்க எப்ப வந்தாரு, வந்தார் இல்லையா. அது பார்க்க வேண்டிய நாள் இல்லையா. அப்ப இருக்க வேண்டிய நபர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்துல இருக்க வேண்டிய நாள்ல இருந்துட்டா கிடைக்க வந்து கிடைச்சிட்டே இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, இருக்க வேண்டிய நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்துல இருக்க வேண்டிய விதமா இருந்துட்டீங்கன்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும். ஏன் கிடைக்கல, செடியை பார்த்தேன், அங்க செடி இல்ல, தண்ணி என்ன செய்யறது, அடுத்த செடிக்கு ஊத்து, அவ்வளவுதான். என்ன செடிக்கு ஊத்து, யாக்கோ ஈசாக்கு ஆசோத்து வச்சிருக்கிறார். யாருக்கு வச்சிருக்கிறாரு, ஏசாவுக்கு வச்சிருந்தார் இல்லையா. இப்ப ஆள் வரல, வந்து ஒண்ணு வந்துட்டானா, அவன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், வாங்கிட்டு போய் வந்துட்டானா. இவன் கொஞ்சம் மண்டி வந்திருந்தானா,
பக்கத்து சொல்லுங்க, லேட்டா வந்து விட்டுறாதீங்க. வந்தான். யார் வந்தான்? ஏசா வந்தானா? எப்படி வந்தான்? லேட்டா வந்தான். எப்படி வந்தான்? அப்ப லேட்டா வந்தா கூட போயிடும் இல்லையா? அவர் எப்ப பார்க்க வருவார்னு, எப்ப பார்க்க வருவார்னு எப்ப வேணாலும் பார்ப்பாரு. ஒண்ணு என்ன, ஆரம்பிக்கிறது முதல்ல முடிக்கிற வரைக்கும் பார்க்கறது. உன்னை எப்ப வேணாலும் பார்க்கலாம், என்னைக்கு வேணாலும் பார்க்கலாம், எந்த நிமிஷம் பார்க்கலாம், எந்த சூழ்நிலை பார்க்கலாம். அவர் வர்ற நேரத்தில் நாங்க பாத்ரூம் போயிட்டுங்க, முடிஞ்சு போச்சுங்க கதை. அவர் பார்க்க வர்ற நேரத்தில் இருக்கணும். ஆமே, அவர் பார்க்க வர்ற நேரத்தில் அந்த ஜஸ்ட்ல போயிட்டு வந்துட்டான். இவன் வெளியே போறான், அவன் உள்ள வரான் இல்லையா? ஏசா யாக்கோபு வெளியே கால் வைக்கிறான், ஏசா உள்ள கால் வைக்கிறான். என்ன பண்றது? ஜஸ்ட்ல போயிடுச்சா? பக்கத்துல சொல்லுங்க, ஜஸ்ட்ல கூட விட்டுறாதீங்க. எப்படி இருங்க? நாட்டப்பட்ட மரமாயிரு. ஆமே, வைக்கப்பட்ட மரமாய் இருக்காத, நாட்டப்பட்ட மரமாயிரு. அந்த மரம் தான் என்ன செய்யும்? பிரகாரங்களிலே செழிக்கும். ஆமே, இது போன வார செய்தி இல்லையா? அப்ப இந்த வருஷம் இனிமேல் நடக்கும் இல்லையா? வேறு பிரிந்த ஜீவியம் செய்யறது ஆபிரகாமின் சந்ததி. இன்னைக்கு மூணாவது ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைனா என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கை? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அதான் அந்த காலை வேளையில வேகமாக சொல்லி நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். ஆமே ஆமே. ஆபிரகாம் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னா இல்லையா? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை எதுன்னா, பிரிய வேண்டியதை விட்டு பிரிவதும் சேர வேண்டிய இடத்தில் சேருவதும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா எது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை? வெளியே வருவது மாத்திரம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. இப்ப ஆபிரகாமுக்கு ரெண்டு கருத்தை சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு? மீண்டும் வாசிங்க. நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு, இதை விட்டு வெளியே வந்துடணும் இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் சேர்ந்து. அப்ப உன்னை விடணும், உன்னை சேரணும். இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உன்னை விடணும், ஒரு இடத்துல போய் சேரணும். எங்க விடணுமோ அங்க விட்டு, எங்க சேரணுமோ அங்க சேரணும்னா அது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு? எதை விடணுமோ அதை விடணும், எங்க போய் சேரணுமோ அங்க சேரணும். இந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் என்ன வாழ்க்கைன்னா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இல்ல வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு விட வேண்டியதை விட்டு இருக்கிறேன், சேர வேண்டியதோடு சேர்ந்து இருக்கிறேன்னு இன்னைக்கு எவ்வளவு பேர் தைரியமா சொல்ல முடியும்? அந்த வாழ்க்கை தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இல்லாம நான் விட வேண்டியதையும் விட மாட்டேன், நான் சேர வேண்டியதோடும் சேர மாட்டேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஆமே ஆமே. அப்ப என்ன வாழ்க்கை வாழணும்? இப்ப ஆபிரகாம் இருக்கிற இடத்திலேயே ரட்சிக்கப்பட்டு வாழ முடியாதா? இப்ப ஆபிரகாம் இருக்கிற இடத்துல வாழ முடியுமா? முடியாதா? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமிய நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் இல்லையா? இப்ப என்ன விரும்புறா? உன்னை விடணும், உன்னை சேரணும். ஒன்னு என்ன செய்யணும்? விடணும். ஒன்னு என்ன செய்யணும்? ஒன்ன சேரணும். இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்குமானால் அவர்கள் தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். நான் விட வேண்டியதையும் விடல, நான் சேர வேண்டியதையும் நான் சேரல, எனக்கு அதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும்னா அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை இல்லை? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. இந்த ஆபிரகாமின் சந்ததி எப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார்?
இந்த ஆபிரகாம் எப்படி வாழணும், இந்த ஆபிரகாம் சந்ததி எப்படி தான் வாழணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும் இல்லையா. என்னக 23 அப்படிதான் சொல்றேன். என்னது, அந்த ஜனத்தை மலை உச்சிலிருந்து பார்த்தேன், குன்றுகள் நடுவில் என்ன செய்யறேன், அந்த ஜனத்தை பார்த்தேன், அவங்க யாரு, ஜாதிகளோட களவாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னக 23 9-10 பாருங்க. 9-10 கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டேன், குன்றுகளில் இருந்து நான் அவனை பார்த்தேன். அந்த ஜனம் ஜாதிகளோடு களவாமல். அப்படி இந்த எந்த ஜாதியை எந்த எதை சொல்றாரு, அந்த ஆபிரகாமின் சந்ததியை குறித்து சொல்றாரு இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்க யாரு, ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த சந்ததியை பத்தி என்ன சொல்றாரு, மலை உச்சிலிருந்து பார்த்தேன், குன்றுகளிலிருந்து பார்த்தேன். இவங்க யாரு, ஜாதிகளோட களவாம இவங்க யாரு, தனியே வாசம் பண்றவங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம வாழணும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, எதை விட்டு பிரியணுமோ அதை விட்டு நான் பிரிஞ்சிருக்கணும், எங்க சேரணுமோ அங்க நான் சேர்ந்திருக்கணும். இது ரெண்டும் தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையுடைய உன்னதமான அடையாளம். இதுக்கு 2 வசனத்தை அடையாளமாக சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்ப கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார், உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும், முக்கியமான வார்த்தை, இஸ்ரவேலின் புத்திரரில் இருந்து பிரித்து. ஒரு பக்கம் என்ன செய்யணும், இந்த ஆசாரிய ஊழியம் செய்யற இவர்கள் எப்படி இருக்க கூடாது, கலந்திருக்க கூடாதுன்ற. இவங்க என்ன ஊழியம் செய்ய போறவங்க, ஆசாரிய ஊழியம் செய்ய போறவங்க. இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க எப்படி இருக்க கூடாது, ஒரு கலந்திருக்க கூடாது. அவங்களை எங்கிருந்து பிரின்றாரு, இஸ்ரவேலரில் இருந்து பிரின்றார் இல்லையா. சரி, அடுத்த வார்த்தை இருக்கும் பொருட்டு இல்ல, அதே வசனம் பின்பகுதி அவன் சொல்றாரு, ஆரோனையும் அவன் மகனாகிய நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமார் இந்த 4 பேரையும் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து. அவங்களாம் பாவிங்களா என்ன, இஸ்ரவேல் புத்திரர் தானே. இப்ப அவங்களோட கலந்தம் தான் என்ன, 12 கோத்திரத்தோட லேவி கோத்திரம் ஒண்ணு தானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இவன் எனக்கு ஆசாரியனா இருக்கிறதுனால இவன் மற்றவனோட என்ன செஞ்சிடக்கூடாது, கலந்திருந்திடக்கூடாது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, ஒரு சராசரி ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை வாழ்றாங்க பாரு, அவனோட கூட இவன் என்ன ஆயிடக்கூடாது, கலந்துடக்கூடாது. அப்போ உலகத்தை விட்டு வேறு பிரிவது மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை விட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம வேறு பிரிய வேண்டியது இருக்குது. இப்ப ஆபிரகாம் என்ன சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படிவிட்டார் இல்லையா. சரி, எழுத்தின்படி இதை கேட்டா எவ்வளவு பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. எழுத்தின்படி இதை கேட்டா எத்தனை பேர் உங்க இனத்தை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா தெரியாது. எத்தனை பேர் அப்பா வீட்டு சொந்தத்தை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்பா வீட்டு சொந்தத்தையும் இனத்தையும் எவ்வளவு பேர் விட்டு இருக்குன்னு கேட்டா தெரியாது இல்லையா. ஊரை விட்டீங்களான்னு கேட்டாலும் தெரியாது. ஊரையும் விடல, அப்பா வீட்டையும் விடல, இனத்தையும் விடல இல்லையா. ஆனா என்ன பாடுறோம், சிலுவையே முன்னா உலகமே பின்னால் அப்படின்னு பாடுறோம் இல்லையா. சிலுவையே உலகமே. அவர் சொன்னாரு, நீ ஆபிரகாமின் பிள்ளையா, ஆபிரகாம் பிள்ளையா. ஆபிரகாம் பிள்ளைக்கு அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு, என் பையனுக்கு கல்யாணமே ஆகலாம் கூட பரவாயில்ல, அவன் எங்க போக கூடாது, நான் விட்டு வந்த தேசத்தை அவன் எங்க போயிடவே கூடாது, போயிடவே கூடாது. அவன் எங்க தான் இருக்கணும், அந்த பிள்ளைய வேணா இங்க கூட்டிட்டு வா, நான் எங்க அனுப்ப மாட்டேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளைய நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த அனுப்புற வேலை எனக்கு கிடையாது. நீட்டா என்ன மாப்பிள்ளையா, இந்த வீட்டோட மாப்பிள்ளை அனுப்புற வேலையை எங்க கிடையாது. அந்த புள்ளான எங்க வரட்டும், எங்க வீட்டுக்கு வரட்டும், நான் எங்க அனுப்ப மாட்டேன். என் பிள்ளை எங்க அனுப்ப கூடாது. ஏன்னா நான் அதை விட்டு வேணான்னு விட்டுட்டேன். நான் வேணான்னு விட்டதை தொடராத இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர். இந்த உறவு எனக்கு வேணாம்,
இந்த சொந்தம் எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டதை தொடாத இருக்கிறவங்க, தொடராத இருக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தான் வெளிச்சம். கர்த்தரை பார்த்துக்கிட்டோம் சரியா? ஆனா தேவன் ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு? உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் அப்பா வீடு சொந்தத்தை எல்லாம் விட்டுரு. அப்பா வீடு சொந்தத்தை எல்லாம் இங்க ஆபிரகாமுக்கு அப்பா வீடு சொந்தம் பட சொல்லிட்டார் இல்லையா? சங்கீதம் 45:10 பார்த்தீங்கன்னா அம்மா வீடு சொந்தம் பட சொல்லிட்டார். இங்க யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொல்றாரு இல்லையா? அங்க யாருக்கு சொல்றாரு? குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும். இது யாருக்கு சொல்றது? குமாரத்திக்கு சொல்றது. அங்க யாருக்கு சொன்னது? ஆபிரகாம் ஆம்பளுக்கு இல்லையா? அது எப்படி எடுத்துக்கலாம்? அப்ப ஆண்டவர் ஓர வஞ்சனை இல்லாம சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஆபிரகாம் ஆம்பளைய பார்த்துன்னு சொல்லிட்டாரு, சும்மா என்ன பண்ணாத, அம்மா அம்மா புடவையே புதிஞ்சு சுத்தி திரும்பாதுன்னுட்டார் இல்லையா? இங்க மகளுக்கு என்ன சொல்லிட்டாரு? இந்த சும்மா அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீடு ஆசை இருக்குது, எங்க அம்மா வீடு ஆசை இருக்குது, எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மா என்ன சொல்லக்கூடாது. இந்த சும்மா வந்து அம்மா 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 அம்மான்னு அந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. வந்தையா உங்க ஊருக்கு என்னம்மா பஸ்ன்னு கேட்டால் மறந்துடணும். தெரியல மறந்து போச்சுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் சொல்ல பைபிள் அப்படித்தான் சொல்லி என்ன சொல்லி இருக்குது? குமாரத்தியே கே, குமாரத்தியே கே. அப்ப சும்மா அசால்ட்டெல்லாம் கேட்காத, எப்படி கேளு, காதை பக்கம் வச்சு கேளுன்றார். அப்படித்தானே? செவி சாட்சியில் என்ன அர்த்தம்? உன் காதை எங்க வச்சு கேளு, அப்படி பக்கத்துல வச்சு என்ன பண்ணு கேளுன்றார். என்ன கேட்க சொல்றார்? பக்கத்துல வச்சு உன் ஜனம். அப்போ ஜனம் எந்த ஜனம்? அது யாருக்கு சொல்ல? அதை சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பெண்களுக்கு அம்மா வீடு சொந்தத்தை மறந்துடணுமா இல்லையா? அங்க ஆரம்ப சொல்றாரு ஆபிரகாம், நீ சும்மா அம்மா அம்மா வேலையெல்லாம் வச்சுக்காத, எல்லாம் விட்டுட்டு எங்க வந்துரு, இங்க வந்துருன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதான் 2ஆவது ஆதம் சொல்லிட்டாரு, கன தகப்பன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு. அப்ப கல்யாணத்தை பிரசவம் பண்ணல, ஆனா சொல்ற புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லிட்டாரு? ஆம்பளைக்கும் சொல்லிட்டாரு, அந்த 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 உறவை என்ன பண்ணிடு, அப்பா வீட்டு உறவை என்ன பண்ணிடு, அங்கேயே மறந்துட்டார். அம்மாவுக்கும் சொல்லிட்டாரு, அம்மா வீட்டு உறவை என்ன பண்ணிடு மறந்து கேட்கணும். அப்ப எந்த உறவு தான் எங்களுக்கு வேணும்? இந்த உறவும் வேணான்ட்டீங்க, சரி. இந்த உறவும் இதை இந்த உறவு வேணான்னு சொல்றது நியாயம், விட்டுருவேன் இல்லையா? இந்த உறவை எப்படி விடுறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? இவன் என்ன சொல்றான்னா அந்த உறவு வேணான்னு சொல்றது ஓகே, இந்த உறவை நான் எப்படி விடுறதுன்னு இவன் சொல்றான். ஆக மொத்தம் என்ன? இவனுக்கு இவன் உறவோட விருப்பம் இல்லை, இவங்களுக்கு இவங்க உறவோட விருப்பம் இல்லை. ஆக மொத்தம் என்ன? அவர் பாட்டு சொல்லி கிடக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் சொந்தத்தை என்ன பண்ணு விட்டு அவர் சொல்லி தான் கிடக்கிறாரு. இவனும் என்ன சொல்ல மாட்டேங்கிறான்? ஆப்போசிட் சைடுல சொந்தத்தை வேணா விடுறேன், ஆனா எதை விட மாட்டேன், ஏன் சொந்தத்தை விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி கெட்டியா பிடிச்சிட்டான் இல்லையா? இந்த பக்கம் பிடிச்சிட்டாங்க, அவன் வீட்டு சொந்தத்தை வேணா விடுறேன், ஆனா என் வீட்டு சொந்தத்தை விட மாட்டேன் அப்படி கெட்டியா பிடிச்சிட்டாங்க. அவர் பார்க்குறாரு, 2 விட்டுருங்கப்பா, இது ஒன்று பிடிச்சிருக்கு, இது ஒன்று பிடிச்சிருக்குது, எங்க மேலே போறது? 2 பேர் கடலுக்கு அந்த பக்கங்கிறாங்க, படகு ஒரு குளம் இல்லை ஒரு ஒரு ஏரி, படகு அந்தான இருக்கு, படகுன்னு இருக்கு, அந்தான இருக்கு. இப்போ போனாங்க 2 பேரும் நல்லா குடிச்சிட்டாங்க. இப்போ அங்கேருந்து எங்கே போறணும்? இந்த பக்கம் வரும் இல்லையா? படகை ஏறிட்டான். நைட்டெல்லாம் துடுப்பை போடுறான். நைட்டெல்லாம் என்ன செய்யறான்? துடுப்பை போடுறான். எங்க போவே இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த கட்டாம்பர் கயிறு, அந்த கயிறு அப்படியே இருக்குது. புரிஞ்சுக்கும் இல்லையா? இங்க இருக்க பிடிச்சிச்சு பாரு அம்மா விட்டு சொந்தம், அப்படியே அது விடவே மாட்டேன். இவன் பிடிச்சா பாரு இருக்க, இவன் ஒரு கையில பிடிச்சிக்கிறான், இவன் ஒரு கையில பிடிச்சிக்கிறான். இது இந்த படகு எங்க போறது முன்னாடி? அவர் சொல்ல இந்த 2ஐயும் விடுங்கய்யா, அப்பதான் அந்த படகு முன்னாடி போகும், நீ அக்கறை போய் சேர முடியும்னா. நான் இந்த படகு என்ன செய்ய மாட்டேன், நான் இந்த கையை வேணா விடுறேன், இந்த கையை விட மாட்டேன்னு மகன் சொல்றான். மகன் என்ன சொல்றான்? நான் இந்த கையை வேணா பிடிக்க விடுறேன், இந்த கை வேணா விடுறேன், நான் இதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், இது எங்க அம்மா ஆச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு இவன் பிடிக்கிறான். இவன் சொல்றான் இது எங்க அம்மா ஆச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் பிடிக்கிறான். இந்த படகு என்னைக்கான முன்னாடி போகுமா? புரிஞ்சுக்கணும் இல்லையா? விட வேண்டியதை விட்டுதான் ஆகணும். ஆமே, விட வேண்டியதை விடாத வரைக்கும் போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, நீ போகவே முடியாது. பெற வேண்டிய செய்ய முடியாது, பெறவே முடியாது. நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணுன்னாலும், வர வேண்டியதை பெற வேண்டியதை பெறணும்னு சொன்னாலும், இன்னைக்கு எதை விடணுமோ அதை விட்டு தான் ஆகணும். எங்க சேரணுமோ அங்க சேர்ந்து தான் ஆக வேண்டும். ஆமே ஆமே. இப்போ ஆபிரகாம் சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டு வந்துருட்டார் இல்லையா?
அவன் வெளியே வந்து அப்படியே சுத்தி நிற்கிறான்னு சொல்லல, எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்து நின்னுட்டார். எங்க போய் சேரணுமோ, யாரோட போய் சேரணுமோ அங்க போய் என்ன பண்ணிடு. அந்த மம்ரேக்கு வந்தவனே சொல்லிட்டாரு. 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? மம்ரேக்கு வந்தவனே சொல்றாரு பாருங்க, தரிசனமாகி அது முடிக்கிற வசனம் பாத்தீங்கன்னா, அது முடிக்கிற வசனம், தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்ற இடத்துக்கு சமீபமான வந்தான். அக்காலத்திலே கானானிய அத்தேசத்திலே குடியிருந்தாங்க. எங்க இருக்கிறாங்களா? இவன் நினைக்கிறான் அது சபிக்கப்பட்ட பிடிக்காத நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் எங்க போய் சொல்றாரு, நீ அங்கதான் போய் இருக்கணும்ன்ற. அப்ப எங்க வைக்கிறாரோ அங்க என்ன செய்ய இருக்கணும், அதை விடணும். இங்க வந்து என்ன செய்யணும், சேரணும். இததான் மோசேக்கு சொல்றார். என்ன சொல்றார் மோசே? சகல ஜனங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரில் இருந்து இந்த ஆரோன், நாதாப், அபியூ, எலியேசார், இத்தாமார் இந்த 5 பேரையும் நீ என்ன பண்ணிடணும், இஸ்ரவேல் புத்திரில் இருந்து பிரித்து உன்னிடத்துல சேர்த்துக்கொண்ட. அப்ப என்ன செய்யணும், ஒரு கூட்டத்தை விடணும், ஒரு கூட்டத்தோட சேரும். இன்னைக்கு எந்த கூட்டத்தோட விட்டு இருக்கிற, எந்த கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிற? ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? இப்ப ஆபிரகாமுக்கு சொன்னது உலக பிரகாரமான காரியத்தில் இருந்து இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்னது உலக பிரகாரமான சொந்தங்கள், உலக பிரகாரமான நட்புகள், உலக பிரகார காரியங்கள், உலக ஜாதி ஜனம் சத்தம் இல்லையா? அதை விட்டு வெளியே பண்ணிட்டார். இப்ப அங்க சொன்ன, அப்ப ஒரு கூட்டம் என்ன பண்ணலாம், உலகத்தை விட்டு நம்ம வெளியில வந்திருக்கலாம். ஆனா ரெண்டாவது என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல இருந்தும் நீ வெளியே வர வேண்டியது இருக்குது. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டவங்களா, எகிப்தை விட்டவங்களா? இப்ப அங்க வந்துட்டு ஆபிரகாம் அப்படி இல்லை, அவங்க எல்லாம் எகிப்து அப்படிதானா? அவங்க எல்லாம் எகிப்து அப்படிதானே? அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம், ஆமாவா? இப்ப ரட்சிக்கப்படாத கூட்டத்தை விட்டு வெளியே பண்ணி யாருக்கு சொன்னாரு, ஆபிரகாம் சொன்னார் இல்லையா? இந்த முதல் ஸ்டெப்ல வந்துட்டோமா கொஞ்சம் பாருங்க. ரட்சிக்கப்படாத உறவுகளில் இருந்து நான் வெளியே வந்து அப்ப எங்க போய் சேரணும், ரட்சிக்கப்பட்ட உறவுகளோட போய் சேரணும் இல்லையா? இப்ப ரட்சிக்கப்படாத உறவுகளோடவே என் உறவு நீடிக்குதா, ரட்சிக்கப்பட்ட உறவுகளோட கூட என் உறவு நீடிக்குதா? எது வேறு பிரிஞ்ச வாழ்க்கை? ஏதோ ஒரு விக்கிரத்தை விட்டது மட்டும் வேறு பிரிஞ்ச வாழ்க்கை இல்ல. ஏதோ ஒரு குடியை விட்டேன், ஏதோ ஒரு பாவத்தை விட்டேன், அது மட்டும் வேறு பிரிஞ்ச வாழ்க்கை இல்ல. எதை விட்டு இருக்கிற, எங்க போய் சேர்ந்திருக்கிற? இப்ப மோசே என்ன சொல்றாரு, அவங்கள இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்துல சேர்த்துக்கோ. அப்ப அவங்க என்ன செய்யணும், ஒரு இடத்தை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும், ஒரு இடத்துல சேர்ந்துதான் ஆகணும்னா இன்னைக்கு எங்க நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், எங்க நம்ம சேர்ந்திருக்கிறோம்? இப்ப நமக்கு தெரியல, இப்ப எங்க நாம பிரிஞ்சிருக்கிறோம், எந்த உறவை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன், எந்த உறவோட நான் சேர்ந்திருக்கிறேன்? நீங்க நம்ம சேர்க்கப்பட்ட உறவு எது, பிரிக்கப்பட்ட உறவு எது? எந்த உறவுகளோட ஐக்கியமா இருக்கிறேன், எந்த உறவோட பிரிஞ்சிருக்கிறேன்? நான் புரியுது இல்லையா? இப்ப நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துல இருந்து என்ன செய்ய விரும்புறாரு, பிரிக்க விரும்புறாரு இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோட எப்படி இருக்க விரும்புறாரு? ரட்சிக்கப்பட ஜனத்தை விட்டு நீ பிரியணும்னு சொன்னா அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை விட்டு எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கணும்? இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆமாவா? அதுல லேவி கோத்திரம் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா என்ன சொல்றாரு, இந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும், என்ன பண்ணிடு, அவங்கள விட்டு பிரிச்சிரு. இவன் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட சேர்ந்து. இப்ப அவங்களோட சேர்ந்து என்ன அர்த்தம், அவங்க வாழ்ற மாதிரி இவன் வாழக்கூடாது. யாரு? மற்ற 11 கோத்திரம் வாழ்கிற மாதிரி யார் வாழக்கூடாது? ஆசாரனாகிய ஆரோனும் எலியேசரும் இத்தாமாரும் நாதாபும் அபி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்படின்னா அவங்க கூட வாழலாம். ஆபிரகாம் என்ன சொன்னாரு, அவங்க வாழ்ற மாதிரி என்ன பண்ணாத, நீ வாழாத நீட்டார். ரெண்டாவது என்ன சொல்றாரு, இங்க ஆரோனுக்கு என்ன சொல்றாரு, அவங்க வாழ்ற மாதிரி நீ வாழாத. அப்படின்னு ஆரோன் எத்தனை கேட்டகரியை தாண்டணும், 2 கேட்டகரியை தாண்டணும். இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கேட்டகரி தாண்டினாலே போதும் இல்லையா? எந்த கேட்டகரியை தாண்டினா போதும்? இப்ப ஆபிரகாம் வந்து ஒரு கேட்டகரியை தாண்டினாலே போதும். எது? இனம், சொந்தம், தப்பா வீட்டு குடும்பம், இதை விட்டாலே போதும் இல்லையா? ஆனா ஆரோன் என்ன,
இவன் அதையும் விடணும். அதை விட்டதுல யாரா மாற முடியும்? ஆபிரகாம் சந்ததியா மாற முடியும் இல்லையா? இந்த ஆபிரகாம் இன்னொன்னு என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து அவனை பிரிகின்றார். அப்ப என்ன விரும்புறா? ரட்சிக்கப்படாத ஜனங்களை போல வாழ்க்கையும் நீ வாழக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஒரு விதமா வாழ்றாங்க பாரு, அதை போலவும் நீ வாழக்கூடாது. இந்த ரெண்டு கூட்டத்தை விட்டு நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்ப நீ யாரோட சேரணும்? உன்னோட சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டார். யாரோட? மோசையோட சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப ஒரு கூட்டத்தை விட்டு அவங்க பிரியணும், ஒரு கூட்டத்தோட அவங்க சேரணும். சரி, இது பழைய ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாடுல இது பொருந்துமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி. இருபெரும் இப்ப எதை விட்டு விலகணும்? பாலியல் சம்பந்தமான இச்சையை விட்டு வெளிவந்தோம் இல்லையா? அப்ப எது இருக்கக்கூடாது? பாலிய சம்பந்தமான இச்சைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எதை விட்டு வெளியே வந்துடணும்? பாலியத்துக்குரிய இச்சை இல்லையா? பாலியல் இச்சை இல்லையா? இத மூணாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு என்ன? ரட்சிக்கப்படாத ஜனத்தை விட்டு வெளியே வரணும் இல்லையா? ரெண்டாவது என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை விட்டு வெளியே வரணும் இல்லையா? மூணாவது என்ன? அந்த ரங்கத்துல சிந்தையில சரியில்லாத இருக்கிறான் பாரு, அவனை விட்டு நீ வெளியே வரணும். பாலியத்துக்குரிய இச்சை என்பது வெளியே தெரியவே. சரி, நான் உங்களை பார்க்கிறேன் இல்லையா? நான் எப்படி பார்க்கிறேன்னு யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா யாருக்கு தெரியும்? எனக்கு கிளியரா தெரியும். நான் எப்படி பார்க்கிறேன், என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கிறேன்றது யாருக்கு தெரியும்? எனக்கு கிளியரா தெரியும் இல்லையா? மூணு என்ன சொல்றாருன்னா, அந்த ரங்கத்துல சரியில்லாத ஆள் இருப்பான் பாத்தியா? அந்த ரங்கத்துல சரியில்லாத இருப்பான் பாரு, அவனை விட்டு என்ன பண்ணிடு? வெளியே வா. இப்போ வெளியே வான்னு சொல்லிட்டாரு, அதோட முடிச்சிருந்தானே. ஆனா அடுத்த ஒரு கூட்டத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப அடுத்த வார்த்தையில இருந்து, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொண்டவர்களுக்கு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் எங்க போய் சேர்ந்துரு? ஒன்ன விட்டு விலகு இல்லையா? ஆனா எங்க போய் சேரு? நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இவைகளோடு இருக்கிறவங்க என்ன பண்ணிடு? இங்க போ ஒட்டிக்கின்றார். அப்போ ஒரு சரியான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை எது? விட வேண்டியதை விடணும், சேர வேண்டியதுல போய் சேரணும் இல்லையா? அப்ப விட வேண்டியதை விடாம சேர வேண்டிய இடத்துக்கு நான் சேர முடியாது. அப்ப சேர வேண்டிய இடத்துக்கு நான் சேரலன்னு சொன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. எந்த உறவை விட்டு நான் பிரியணுமோ அந்த உறவை விட்டு நான் பிரியாத வரைக்கும் கர்த்தருடைய ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே முடியாது. வேதத்தின் அடிப்படையை நான் சொல்றேன். எந்த உறவுகளை விட்டு நான் பிரிய வேண்டுமோ, எந்த உறவை விட்டு நான் பிரிய வேண்டுமோ அந்த உறவை விட்டு நான் பிரியாத பட்சத்தில் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இல்ல எனக்கு தேவன் குறித்து வச்சிருக்கிற அந்த உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்க்கவும் முடியாது, நீ பெறவும் முடியாது. இது வேத அடிப்படையா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமே. அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில என்னதான்? உன்னை விட்டு என்ன செய்யணும்? பிரிஞ்சுதான் ஆகணும். உன்னை விட சேர்ந்துதான் ஆகணும். உன்னை விட்டு பிரியணும், ஒருவோட கூட போய் சேரணும். இங்க சொல்ற தீமோத்தேயு பவுல் என்ன சொல்றாரு? தீமோத்தேயு, நீ என்ன செய்? பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகு. அதை விலகனோட முடிச்சிட்டு இருந்தா நம்ம பேசணும் அவசியமே இல்லை. ஆனா மறுபக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சுத்த இருதயம். என்ன இருதயம் அது? சுத்த இருதயம் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். ரெண்டா என்ன சொல்றாரு? நீதி என்றார். மூணாவது என்ன சொல்றாரு? விசுவாசம். நாலு என்ன சொல்றாரு? அன்புன்றார். அஞ்சு என்ன சொல்றாரு? இந்த 5 கேட்டகரி உள்ள கூட்டத்தோட தான் நீ போய் சேரணும். ஒன்ன விடணும், இந்த 5 கேட்டகரி உள்ள இருதயத்தோட என்ன செஞ்சிடணும்? நீ போய் சேரணும். இதுதான் என்ன தேவனுடைய உண்மையான ஒரு ஆராதனை. நீங்க எந்த கூட்டத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம்? எந்த கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிறோம்? எந்த கூட்டத்தோட? ஆபிரகாம் சொன்னாரு, உன் எழுத்து பிரகாரமான உறவுகளை என்ன பண்ணு? விடுனா இல்லையா? எழுத்து பிரகாரமா இருக்க உறவுகளை என்ன பண்ணு? விட்டு வெளியே வானா. ஆரோனுக்கு சொல்றாரு, உன்னை ஆவிக்குரிய உறவுல இருக்கிற ஒரு சரியில்லாத வாழ்க்கையை வாழ்றவனை விட்டு என்ன செஞ்சிரு? வெளியே வந்துருன்றார்.
ஆனா தீமோத்தேயு சொல்றாரு, அந்த ரங்கத்துல சரியில்லாத நபர்கிட்ட என்ன பண்ணிடு, வெளியில வந்துரு. அப்படின்னா பிரிய வேண்டிய கூட்டத்தை விட்டு நான் பிரிஞ்சுதான் தீரணும், சேர வேண்டிய கூட்டத்தை விட்டு சேர்ந்து தானே. இதை ரெண்டும் ஒரு நபர்கள் நடக்குமானா அதுதான் ஒரு சரியான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் யாருன்னா ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஆபிரகாம் சந்ததி எப்படிதான் இருக்கணும், இததான் எலியாசருக்கு சொல்றார். எதுல? ஆதியாகமம் 24 எலியாசருக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருவேளை அந்த பிள்ளை என் கூட வர விரும்பலன்னா நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், உங்க பையனை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குமே. அவர் சொல்றாரு, என் பையனுக்கு கல்யாணமே ஆகலாம் கூட பரவாயில்ல, என் பையனுக்கு கல்யாணமே ஆகலாம் கூட பரவாயில்ல, அவன் எங்க போக கூடாது, நான் எதை வேணான்னு சொல்லணும், அங்க என் பையன் காலை வைக்கவே கூடாது. நான் விட்டு வந்த உறவோட என் பையனுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஒரு ஐக்கியம் வரவே கூடாது, ஒரு ஐக்கியம் இருக்கவே கூடாது, அவனோட கான்ட்ராக்ட் இருக்கவே கூடாது. அந்த உறவை விட்டு நான் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய ஆணித்தரமான. அப்ப தேவன் என்ன விரும்புறா, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். இதுதான் ஆபிரகாமின் சந்ததிக்குரிய அடையாளம். ஆமென். ஆபிரகாம் சந்ததி மூணாவது அடையாளம் என்ன? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைனா என்ன? எதை விட்டு பிரியணுமோ அதை விட்டு எங்க சேரணுமோ அங்க போய் சேரணும். இன்னைக்கு எங்க பிரிஞ்சதை போல ஃபீல் பண்றீங்க, எங்க சேர்ந்ததை போல ஃபீல் பண்றீங்க? எந்த உறவை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், எந்த உறவோட சேர்ந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப பிரிய வேண்டிய உறவை விட்டு நான் பிரியாத பட்சத்தில் கர்த்தர் எனக்கு குறிச்சு வச்சிருக்கிற, இல்ல கர்த்தருடைய மனதில் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசை வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட நான் பெற முடியாது. பட் அதே இடத்துல பிரிய வேண்டிய நபர் விட பிரியணும்னு கர்த்தர் விரும்பலையா, அந்த பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு சேர வேண்டிய இடத்துல நான் இப்போ சேருவேன்னா நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நாம் கேட்காமலேயே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி சொந்தமா உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்புறம் எவ்வளவு ஜெபம் பண்ணாரு? அதான் வழக்கம் பிடி சொல்லுவேன், நான் எனக்கு பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும், நான் பார்க்கறதெல்லாம், நான் கிழக்க பார்த்தா கிழக்கு எனக்கு வேணும், நான் மேற்க பார்த்தா மேற்கு எனக்கு வேணும், நான் வடக்க பார்த்தா வடக்கு எனக்கு வேணும், நான் தெற்க பார்த்தா. இன்னைக்கு மேல சொன்னா நான் பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும். எப்ப கொடுப்பீங்க? கிழக்க பார்த்தாரு கொடுத்தாரு இல்லையா? மேற்க பார்த்தாரு, வடக்க பார்த்தாரு, தெற்க பார்த்தாரு. எப்ப கொடுத்தாரு? 12ஆம் அதிகாரத்துல துளிய கூட கொடுக்கல, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லிட்டு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், முடிச்சுட்டு போயினேன்ட்டார் இல்லையா? இது பிறகு ஒரு வார்த்தையும் மனுஷனோட ஒரு வார்த்தை எவ்வளவு தூரம் வந்திருப்பாரா? எவ்வளவு தூரம் வந்திருப்பார்? சரி, இப்போ ஒன்றும் ஆபிரகாம் என்ன செய்யல, அவர் வருத்தத்தோடு இருக்கிற. என்ன வருத்தத்தோட? ஐயோ நம்ம அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டான், நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே, நம்ம பையன் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டான், பிரிஞ்சு போயிட்டானே, நம்ம மகன் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டான், பிரிஞ்சு போயிட்டானே. அப்படியே வருத்தத்தோடு உட்காந்துக்கிற ஆபிரகாம் இப்போ அப்படி பக்கம் என்ன அப்படி தட்டுறார். ஆபிரகாம் என்ன ரொம்ப வருத்தத்தோடு இருக்க போல் இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு சொல்றாரு, நீ ரோத்து போயிட்டான்னு கவலைப்படுறியா? அந்த போக வச்சதுக்கு காரணம் என்னன்னாக்க, இதுக்கு மேலதான் நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை எல்லாம் உனக்கு நான் கொடுக்க போறேன். அப்ப பிரிய வேண்டிய நபரை விட்டு பிரியாத பட்சத்துல அப்ப இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வே இல்லை. ஏன் கொடுக்கல? அவரம் பாவமா பண்ணாரு? அவரம் பாவியா? அக்கிரமம் பண்றாரா? அநியாயம் பண்ணாரா? நான் அவிசுவாசம் வந்தாரா? பின்வாங்கி போனாரா? ஒண்ணு இல்லை தானே. அதே விசுவாசின் தகப்பன் தானே. எங்க 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஓடி வந்து அதை பாரு கொடுக்குறேன், இதை பாரு கொடுக்குறேன், இதை பாரு கொடுக்குறேன், இதை பாரு கொடுக்குறேன். இந்த பிள்ளைகளை ஈடுபடுத்தி வீன்னு கை நீட்ட பார்த்தீங்களா?
இந்த கடையில் பண்ண செய்யும். அப்படி கை நீட்டம் பார்த்தியா, அதை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் இது நீட்டம் பார்த்தியா, அதை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் இப்படி நீட்டம் பார்த்தியா, என்ன அர்த்தம்? என்னோட சும்மா இதே வேலையாக போச்சு. அப்படி தட்டு வேலையை அம்மா ரெண்டு. ஆனால் அவர் பார்க்குறேன், கிழக்க பார்த்துட்டாலும் கொடுக்குறாரு, மேற்க பார்த்து கையை நீட்டாலும் கொடுக்குறாரு, வடக்க கை நீட்டாலும் கொடுக்குறாரு, தெற்க எந்த பக்கம் கை நீட்டாலும் சரி. என்ன செய்யறாரு? இந்த வச்சுக்கோ, இது வேணும், அதை வச்சுக்கோ, இது வேணும், உனக்கு வச்சுக்கோ. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமாங்க? நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமாங்க? தப்பா புரிஞ்சுக்காதீங்க இல்லையா? நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமா? நம்ம பார்ப்போம்ல, இதுதான் நல்லா இருக்கும் பார்ப்போம்ல. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமா? நீ கற்பனையில் பார்த்தாலும் சரி, நீ நேராக பார்த்தாலும் சரி. ஆமே ஆமே. எப்படி பார்க்கலாம்? கற்பனையிலையும் பார்க்கலாம். பார்க்கலாமா? நம்ம கற்பனையில் பார்க்க முடியுமா? இதுதான் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி பார்ப்போம் தானே. நீ கற்பனையில் பார்க்கறதையும் கர்த்தர் கொடுக்கிறாரு, நீ நேராக பார்க்கறதையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமா? நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமா? நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணுமா? ஏன் போய் கேட்க ஆண்டவர் கேட்கணும்? ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கல? இப்போ போகணும், நான் ஒன்றும் கேட்கவே இல்லை, நான் ஒன்றும் ஜோம் பண்ணவே இல்லை. நீங்கள் ஓடி வந்தீங்க, என்ன கொடுக்குறீங்க? அப்படி திரும்ப தட்டி எழுப்பி உட்கார வச்சு கிழக்கப்பாரு, மேற்கப்பாரு, வடக்கப்பாரு, தெற்கப்பாரு, இதைப்பாரு, அதைப்பாரு, அதைப்பாரு, இதெல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே. இவ்வளோ நாள் எங்கே உட்காந்து கிடந்தேன்? இங்கே தானே கிடந்தேன். என்னைக்கான ஒரு நாள் ஆபிரகாம் இதை பாரு கொடுக்குறேன் அப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்ட சொல்லுவாரு, நான் யாரை விட்டு பிரியணும்னு நினைச்சனோ அவனோடு நீ பிரியல, அவனோடு நீ சேர்ந்திருக்கிற வரைக்கும் என் உள்ளத்துக்குள்ள நான் ஆசீர்வதிக்க நான் ஆசை தான், ஆனால் கொடுக்க மாட்டேன். என் உள்ளத்துக்குள்ள இப்ப எவ்வளவு ஆசை அவருக்கு எதிர்ப்பாருன்னா, கிழக்கப்பாரு, மேற்கப்பாரு, வடக்கப்பாரு, தெற்கப்பாரு, எல்லாத்தையும் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், யானையை கொடுக்குறேன், குதிரையை கொடுக்குறேன், மாடை கொடுக்குறேன், ஆடை எத்தனை கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல. ஏன் நேத்து கொடுக்கறது? வசனம் அழகா ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அப்ப ஏன் கதை இது வரைக்கும் கொடுக்கல? நீ யாரை விட்டு பிரியணும்னு நினைச்சனோ அவனோட்டு நீ பிரியல, நீ அவனோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறத இன்னைக்கு இல்ல எத்தனை வருஷம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு இல்ல எத்தனை வருஷம் சரி. அப்ப எப்ப கொடுப்பீங்க? எதை விட்டு நான் பிரியன்னு சொன்னனோ அதை விட்டு நீ பிரியாத வரைக்கும். அது நீ எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம். ஒரு மாசம் ஓகே, 2 மாசம். பார்வன் சொல்லியா வீடு பூரா தவளை கிடக்குது இல்லையா? பார்வோம் எப்போ அந்த தவளையெல்லாம் வீட்டு வெளியில போகட்டும், நாளைக்கு போகட்டும். அப்ப இன்னைக்கு கூட எது கூட வாழ்றேன்? ஏன்னா எப்படிடா வாழ்றது? பரவாயில்ல, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? வீடு முழுச எங்க இருக்குது? அவன் தலைமையிலாம் ஏறுதுன்னு சொல்லுது இல்லையா? அவன் பெட்டு மேலாம் இருக்குதுன்னு சொல்லுது. அப்படித்தானே சொல்லுது. அவன் பெட்டு முழுச என்ன நினைச்சு கிடக்குது? தவளையா நிறைஞ்சு கிடக்குல்ல. ஏன்னா எப்படி அந்த தவளை கூட வாழுவேன்? பரவாயில்ல, வாழ்ந்துக்கிறேன். நான் எது கூட கூட வாழ்ந்துக்கிறேன். அந்த தவளை என்ன செய்யவே கூடாது? என்னை விட்டு போவே கூடாது. எதுவா இருக்கணும்? இல்ல தவளையை விட்டு பிரியறது யாருக்கு விருப்பம் இல்லை? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. நீங்க பார்வோனை போல இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க பார்வோனை போல இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்ய? எதை விட்டு பிரியணுமோ அதை பிரிஞ்சுதான் ஆகணும். ரெண்டாவது என்ன? எங்க சேரணுமோ அங்க சேரும். இதை ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலைன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறத ஒரு நாள் வாங்க முடியாது. ஒரு நாள் வாங்க முடியாது. அப்ப எப்ப வாங்க முடியும்? லோத்தை விட்டு என்ன செஞ்சிடணும்? சரி, இப்பதான் சொன்னாரு கிழக்கப்பாரு, மேற்கப்பாரு, வடக்கப்பாரு, தெற்கப்பாரு. இதோட விட்டாரா? அடுத்த வசனம் பாருங்க. உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஒருவன் இந்த பூமியில் இருக்கிற மண்ணை என்ன முடியும்னா உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்து நீ முதல்ல என்ன சொன்னாரு? இங்கிருந்து பாரு, நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு என்ன செய்யற? உனக்கு கொடுக்க. இப்ப என்ன சொல்றாரு? நீ பார்க்கறத மட்டும் இல்ல, உனக்கு எங்க போன விரும்புற? உன் கால் எங்க படுதோ உன் கால் படுகிற இடத்துல எல்லாம் உனக்கு நான் தருவேன். நீ எவ்வளவு என்ன செய்யலாம்? 500 மைல் கூட நீ நடக்கலாம் இல்லையா? உன் கால் எங்க படுதோ உன் கால் படுற இடத்தை உனக்கு நான் கொடுப்பேன்.
இருக்கிறத எடுப்பேன்னு சொல்லல, இல்லாததை கொடுப்பேன்னு சொல்றாரு. இல்லாதத இருக்கிறத எடுக்குமென்னு சொல்லல, என்ன சொல்றாரு? இல்லாததை என்ன செய்யற? கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இல்லாததெல்லாம் நீ எங்க கால் வச்சாலும் சரி, நீ எங்க கால் வச்சாலும் சரி, உனக்கு இடம் கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? இப்ப நீ யார இருக்கிறன்னா, யாரை விட்டு பிரியணுமோ அவனை விட்டு என்ன பண்ணிருக்கிற? பிரிஞ்சிருக்கிற. எங்க சேரணுமோ அங்க போய் என்ன செய்ய போற? சேர போற. வாசி அடுத்த வசனம். நடந்த திரி, உனக்கு அதை தருவேன் என்றா. அப்பொழுது ஆபிரகாம், உன் கூடாரத்திற்கு பேத்து தான் ஆகணும். இன்னைக்கு உன் கூடாரத்தை, இன்னைக்கு உன் கூடாரம் பேர்ந்து தான் ஆகணும். இன்னைக்கு உன் கூடாரம் பேருமானால் கர்த்தர் சொன்னத வார்த்தை கர்த்தர் அப்படியே சகாயம் பண்ணி கொடுப்பார். அவன் என்ன சொன்னான்? இதை சொன்ன உடனே எங்க உட்கார்ந்துருக்கலாம்? ஓகே ஆண்டவரே அப்படி சொல்லிருக்கலாமா? அவன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிறோம் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து. இப்ப எங்க விட்டு பிரியணும் சொன்னாரு? பிரியணும். எங்க போய் சேரணும்? மம்ரேயில சமபூமியில் போய் சேர்ந்துடணும் இல்லையா? இதான் யாருடைய திட்டம்? இங்க பிரியணும், இங்க போய் சேர்ந்துடணும் இல்லையா? இப்ப கேட்கணும், ஆண்டவரே இந்த மம்ரேயில இருக்கிறவனா ரட்சிக்கப்பட்டவனா? சரி, இந்த மம்ரேயில இருக்கிறவன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன்? இந்த மம்ரேயில இருக்கிறவன், இந்த மம்ரேயில இருக்கிறவன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன் இல்லையா? இப்ப ஆபிரகாமை கேட்கணும். ஆபிரகாம் என்ன கேட்பாரு? ஆண்டவரே நான் இவன் பரவாயில்ல, என் அண்ணன் பையன் கூடவே பிறந்தான், ஒன்னா வளர்ந்தோம், நான் அப்படியே ஒன்னா இருக்கிறோம் அப்படி பார்க்கணும் இல்லையா? இந்த மம்ரேக்காரன் யாருன்னு தெரியாது இல்லையா? இப்ப கூடத்தை எங்க போடுற? இங்க இருக்கிற கூடாரத்தை பேத்துன எங்க போனப்போ மம்ரேக்கு போறல. இந்த மம்ரேல இருக்கிறவன் யாரு? கர்த்தர் எங்க போய் சேர சொல்றாரு? இந்த மம்ரேல இருக்கிறவன் யாரு அப்படின்னா, ஆபிரகாம் அசஞ்சா அப்படியே அசைறவன் தான் இந்த மம்ரேல இருக்கிறவன். யாரோட போய் சேர சொல்றாரு? 3 கட்டளை சொல்றேன். எங்க விட்டு பிரியணும்? லோத்தை விட்டு. எங்க போய் சேரணும்? மம்ரேல சேரலையா? இந்த மம்ரேல இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இந்த மம்ரேல இருக்கிறவன் கர்த்தர் ஒரு ஆளோட சேர வைப்பாருன்னா, ஒரு ரோடு கூட இணைக்க வைக்கிறாருன்னா, ஒரு இடத்துல கர்த்தர் சேர்க்கிறாருன்னா, அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரு. நம்மளோட கூட சேர்க்கவே கர்த்தர் மாட்டார். நானா சேர ஐக்கியம் வேற, கர்த்தர் சேர்க்கிற ஐக்கியம் வேற. நானா சேர ஐக்கியம் வேற, கர்த்தர் சேர்க்கிற ஐக்கியம் வேற. கர்த்தர் சேர்க்கிற ஐக்கியம் உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னா சிறந்த ஆசீர்வாதத்தில் இருக்கும். அதுல ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆபிரகாம் அசஞ்சா அத்தனை பேரும் அசைவாங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13-14. சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே கைப்படிந்த 318 பேர் ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து. இப்ப ஆபிரகாம் போனா யாரும் கூட போறோம்? ஆபிரகாம் கிளம்பனா யாரு கூட கிளம்புறான்? அந்த மம்ரேல இருக்கிற எங்க போய் சேர்த்தாரோ அவங்க அத்தனை யாரா இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு உறுதுணையா நிற்கிறார்கள். அப்புறம் என்னவா இருக்கிறாங்க? இந்த அசைறாங்கன்றதை எப்படி எடுத்துக்கலாம்? ஆபிரகாமுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையா நிற்கிறாங்க. ஆபிரகாம் என்ன இருக்கிறாங்க? இப்ப இந்த 318 பேர் சப்போர்ட் இல்லாம ஆபிரகாம் என்ன செய்ய முடியாது? அந்த எதிரியை ஜெயிக்கவே முடியாது இல்லையா? ஆனா ஒரு லோத்தை வச்சு ஒரு மனைவி கூட அவளை காப்பாத்திக்க முடியல. ஒரு லோத்து கூட இருந்தார் இல்லையா? இந்த ஒரு லோத்தை கூட வச்சு யார கூட காப்பாத்திக்க முடியல? தான் கட்டின மனைவி கூட என்ன செய்ய முடியல? காப்பாத்திக்க முடியல. ஆனா இங்க இருக்கிறாங்க, இந்த மம்ரேல இருக்கிறவளை வச்சு யார ஜெயிக்கவே முடியாத இருந்தானோ அத்தனை பேரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன ஐக்கியது? இந்த மம்ரேல இருக்கிற ஜனங்கள். அது ஆபரம் பார்த்தா இன்னைக்கு ஆபிரகாமின் கூடாரம் பெயர்ந்ததை போல நம்ம கூடாரம் பெயர்ந்துதான் ஆகணும். இல்லைங்க என் கூடத்தை பேர்க்க மாட்டேன்னு சொன்னா நீ அவங்களோட சண்டை பொண்ணு உட்கார்ந்து. யார் கூட? லோத்து கூட சண்டை பொண்ணு உட்கார்ந்து. லோத்து எப்படிப்பட்ட ஆளு? நேரடியாக சண்டைக்கு வர மாட்டான். யாரை தோண்டி விட்டுருப்பான்? வேலைக்காரனை போற எழுப்பி விட்டுருவான் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க?
அந்த கிழவனை போய் என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுமா, நம்மளை சீக்கிரமா வெளியே அனுப்புமா. நம்ம எப்படி போய் வாழலாம், ஜாலியா வாழலாம். எங்க வாழலாம்? 13ஆம் அதிகாரத்தில் லோத்துக்கு ஆடு மாடு கூடாரம் வேலைக்காரன் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? இல்ல அப்புறம் லோத்துக்கு இருந்தாங்களா? எதெல்லாம் இருந்துச்சு? ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, கூடாரம் இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கழுது இருந்துச்சு, வேலைக்காரன் இவ்வளவு இருந்துச்சு தானே? இவ்வளவு இருந்துச்சா? 19ஆம் அதிகாரத்தில் 2 தூதர்களும் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க உங்களுக்கு யாராவது இருந்தா அவங்கள கூட்டின்னு போன்றாங்க இல்லையா? அங்க யாரதான் இருக்கிறாங்க? இப்போ அந்த பிள்ளைங்கள 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மட்டும்தான் இருக்கிறான் இல்லையா? வேற எதுவுமே. ஏன்? 13ஆம் அதிகாரத்தில் ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, கூடாரம் இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, என்னென்ன வேலைக்காரி என்னென்னமோ இருந்துச்சு இல்லையா? ஆபிரகாமுக்கு எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு யாருக்கு இருந்துச்சு? லோத்து இருந்துச்சு இல்ல? இப்போ சோதமுக்கு போனீங்க இல்ல லோத்து, இப்போ எவ்வளவு வாங்கியிருக்கணும்? ஏன்னா பல அதிகாரம் தாண்டிடுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு 25 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? இந்த 20 வருஷம் வளர்ச்சி எப்படி இருந்திருக்கணும்? அபரிவிதமான வளர்ச்சி இருந்திருக்கணும் இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் சாப்பாட்டு வழி இல்லைன்னு சொல்லி தான் எகிப்துக்கு போனீங்க இல்லையா? ஆனா 13ஆம் எப்படி வந்துச்சு? ஆடு மாடு ஒட்டகம் கழுதை அது இது லொட்டு லொஸ் எல்லாம் வந்துச்சு இல்ல? இவ்வளவு கொடுத்தார்ல கர்த்தர். இப்ப 19ஆம் அதிகாரத்தை எவ்வளவு கொடுத்திருக்கணும்? ஒரு அபரிவிதமான வளர்ச்சி வந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 99 வயசு. ஆமாவா? 75 வயசுல ஆபிரகாம் வந்தார். இப்ப 99 வயசு. இடைப்பட்ட வருஷம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 24 வயசு. கிட்டத்தட்ட இந்த 24 வருஷத்துல லோத் எப்படி வளர்ந்திருக்கணும்? ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா என்ன இருக்குது? ஒரு வீடு இருக்குது, 2 பிள்ளைங்க, அவனை கல்யாணம் பண்ண போற 2 பசங்க இல்லையா? இதை விட்டு வேற ஒண்ணுமே வேலைக்காரன் என்னானா? உன் ஆடு மாடு என்னாச்சு? உன் கழுதுகள் என்னாச்சு? உன் கூடாரம் என்னாச்சு? இது லோத்தை பத்தி பேசணும். இப்ப நான் அங்க பேச விரும்பல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, பிரிய வேண்டிய விட்டு பிரியாத வரைக்கும் நம்மளை கத்த என்ன செய்ய முடியாதுன்னா ஆசீர்வதிக்கவே முடியாது. பிரிய வேண்டிய நபரை விட்டு நீ பிரியாம, சேர வேண்டிய நபரோடு கூட நீ சேராம, கர்த்தர் ஒரு நாளும் அவர் உள்ளத்துல உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை வச்சிருக்கிற அளவுக்கு உன்னை என்னை ஆஸ்வதிக்க முடியாது. எப்படி உன்னை ஆஸ்வதிக்கலாம்? வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், 4 ஆடை வச்சுக்கோ, 4 மாட்டை வச்சுக்கோ, 2 கழுதையை வச்சுக்கோ, ஒரு வீட்டை வச்சுக்கோ, அப்படி நான் கொடுக்கல. ஒளிய பார்க்கறதெல்லாம் கொடுக்க விரும்பல, கேட்கறதெல்லாம் கொடுக்க விரும்பல, கைப்படதெல்லாம் விட கொடுக்க விரும்பல. எதையும் எல்லாத்துக்கும் அதை உள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இப்ப பார்க்கிறோம், அடி போனார் இல்லையா? யாரோட வச்சு சேர வைக்கிறாரு? ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையா இருக்கிற ஒரு நபரோடு கூட அவனை சேர்ந்து வைக்கிறார். நம்பர் 2 வாசிக்கலாம். அதே வசனம் 14 கேள்விப்பட்ட போது கைப்படிந்த 318 பேருக்கும் ஆயுதம் தரிப்பித்து சொன்ன யாரோட ஐக்கியப்பட்டார்? யாரோட சேர்த்தாரு? எல்லாவற்றிலும் நமக்கு உறுதுணையா இருக்கிற கூட்டத்தோடு நம்மளை சேர்த்து. நம்பர் 2, தான் உயிரையே பணயம் வைத்து எனக்கு துணையா நிற்கிற கூட்டத்தோடு சேர்க்க வைக்கிறார். தான் உயிரையே பணயம் வைத்து. இந்த 318 பேர் போறாங்களா? 318 பேர் போறாங்களா? இந்த 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ண போறாங்களா? இந்த 4 ராஜாக்கள் தோத்து போனவங்களா ஜெயிச்சவங்களா? இந்த 4 ராஜாக்களும் தோத்து போனவங்களா ஜெயிச்சவங்களா? 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி 4 ராஜாக்கள் ஜெயிச்சவன், 5 ராஜாக்களை தோக்கடிச்சவன். இப்ப யார் கூட யுத்தத்துக்கு போறான்? ஒரு ஜெயிச்சவனோட யுத்தத்துக்கு போறான் இல்லையா? சாதாரண ஒரு தோத்தவனோடு கூட யுத்தத்துக்கு போறது ரொம்ப எளிது இல்லையா? இரண்டாவது சொன்னாக்க, யுத்தத்தை முதல் முறையா சந்திக்கிறவங்கிட்ட யுத்தத்துக்கு போறது ரொம்ப எளிது. ஒரு தோத்து போனவங்கிட்ட யுத்தத்துக்கு போறது கொஞ்சம் சிரமம். ஆனா ஜெயிச்சவங்கிட்ட யுத்தத்துக்கு போறது ரொம்ப 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 கஷ்டம் இல்லையா? இந்த விளையாட்டு விளையாடுறாங்க இல்லையா? முதல்ல இந்த ஜோன்ல விளையாடுறாங்க, ஸ்கூல் அளவில் விளையாடுறாங்க இல்லையா?
இங்கே பார்த்தா பயங்கர வீராதி வீரன் சூராதி சூரனால எழும்பிடுறான் இல்லையா. பார்த்தா எங்கள் ஸ்கூலில் 5 டீம், எங்கள் ஸ்கூலில் 50 டீம் அப்படின்றான் இல்லையா. இவன் அப்படியே டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போனான்னு வச்சுக்கோங்க, 4, 3, 2 தான் தேருது. மீதி எல்லாம் என்ன பண்ணுது? இவன் ஆட்டை எங்க எடுபடலை. ஏன்னா அவன் யாரு? ஜெயிச்சு வந்திருக்கிறவன். இங்க இருக்கிறவன் யாரு? பொதுவாக விளையாடுறவன் ஜெயிச்சிடலாம். ஆனா அங்க வந்திருக்கிறவன் யாரு? டிஸ்ட்ரிக்ட் வர்றவனா யாரு? ஏற்கனவே ஜெயிச்சு வர்றவன் இல்லையா. இதை தாண்டி 1, 2 எங்க போகுது? அப்படி ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா. அங்க ஸ்டேட்டுக்கு போனா பூஜ்யத்தில் வீட்டுக்கு வரான். ஏன்டா வர அப்படின்னு கேட்டா அங்க வர்றவன் யாரு? ஏற்கனவே ஜெயிச்சவங்கலாம் ஜெயிச்சவன் தான் எங்க வரான். அப்படின்னா யார்கிட்ட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்? ஜெயிச்சவங்கிட்ட ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. இப்ப இந்த 318 படி யார் கூட யுத்தத்துக்கு போறான்? ஏற்கனவே 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க முடியாம தோத்து போன அந்த ஜெயிக்கப்பட்ட அந்த 4 ராஜாக்கள் கூட இவன் எத்தனை பேர் போறான்? இவங்க யாரும் ராஜா இல்லை, இவன் யாரும் இடம் கிடையாது, யாரும் ராஜா இல்லை. இவன யாரு? சாதாரணமான ஒரு ஜனங்க. அப்படித்தானே? சாதாரணமான உனக்கு யுத்தத்தில் பயிற்சி வச்சவனும் கிடையாது. ஒரு சாதாரணமான ஜனங்க யாருக்காக யுத்தத்துக்கு போறான்னா, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் 318 பேரும் உயிரையே பணயம் வைத்து அவனுக்காக யுத்தம் பண்ற ஒரு கூட்டத்தோடு தான் கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு போய் சேர்த்தார். ஆமே. சொன்ன எனக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையா இருக்கிற ஒரு கூட்டத்தோடு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமே. எனக்கு அப்படியெல்லாம் வேணாங்க, என் கூட சண்டை போடுறவன் தான் இருப்பேன்னாக்க நீ தாராளமா இரு. லோத் யாரு? இப்போ ஆபிரகாம் கூட்டி கேட்டார். என்ன கேட்டாரு? நீ நானும் சகோதரர், நமக்கு என்ன வேண்டாம்? இப்போ லோத்து கேட்கணும், நான் எங்க கூட சண்டை போட்டேன் அப்படி கேட்கணும் தானே. இப்போ ஆபிரகாம் கேட்டதுக்கு லோத் ஏதாவது பதில் பேசினாரா? அப்போ அந்த வாக்குவாத காரணம் யாரு? மிஸ்டர் லோத் இல்லையா. அப்ப ஆபிரகாம் புரிஞ்சு போய் என்னது, இவன் சும்மா அவனா சண்டை போட, யார் தான் சண்டை போட வரான்? நான் போன வாரத்துக்கு முன்னாடி வரேன் சொன்னேன் இல்லையா. இல்லை, போன வாரத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு முதல் வாரம் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த அம்மா மகனை ஏவி விட்டு அடிப்பாங்க இல்லையா, அவன் பொண்டாட்டி புருஷனை ஏவி விட்டு அடிப்பாங்க இல்லையா. இப்போ கோவம் யார் மேலே வரும்? என் பையன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாத புல்லு பூச்சி மாறிங்க, ஒருத்தி வந்தா பாரு, அது என்னதான் ஏத்தனாலோ தெரியல, அது என்னதான் சொன்னாலோ தெரியல, அப்படி சொல்றாங்க இல்லையா. உடனே மனைவியை சொல்றா, எங்க வீட்டுக்காரன் தங்க மாட்ட ஆளுங்க, ஆக மொத்தம் அது பித்தளை தான் அப்புறமா தான் தெரியும், எங்க வீட்டுக்காரன் தங்க மாட்ட ஆளுங்க, ஆனா எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கிறா பாரு, அது போகவும் மாட்டுக்குது இருக்கவும் மாட்டுக்குது, வீட உயிரை எடுக்குது அப்படி சொல்லுவா இல்லையா. யார் மேலதான் கோபம்? அடிக்கிறவன் மேல கோபம் இல்ல, அடிக்கிற ஸ்குரு கொடுக்குறாங்க பாரு, அவன் மேல தானே கோபம். இப்போ ஆபரம் கரெக்டாக கூப்பிட்ற, லோத்துங்கப்பா அப்படின்னாரு இல்லையா. என்ன சித்தப்பான்னு போயிருப்பான் இல்லையா. அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி போய் நின்றுருப்பான் இல்லையா. என்ன சித்தப்பா அப்படி கூப்பிட்டீங்களா, அப்படி போயிருப்பான் இல்லையா. அப்படி பண்ணு, நம்ம சகோதரப்பா, நம்ம என்ன வேண்டாம், நமக்கு சண்டை வேணாம் அப்படி சொன்னார் இல்லையா. இப்போ நம்ம எப்படி பார்த்துருக்கணும்? சண்டையா? நான் எப்போ சண்டை போட்டேன்? என்ன சித்தப்பா அப்படி கேட்கணும் தானே. அப்படி அமைதியாக நிற்கிறேன், என்ன அர்த்தம்? அவன் சொல்றான், நீ எனக்கு மகன் தான், நான் உனக்கு அப்பன். நான் உனக்கு யாரு? நான் எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், உனக்கு இப்போதான் மகளே 18 வயசு, எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே 18 வயசு என்னவன். எங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், உனக்கு இப்போதான் எத்தனை வயசு? இப்போதான் 18, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், இந்த 18 வயசு தாண்டி வந்துட்டேன், அதனால் ஒன்று விளக்கிற வேலையை பாரு அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லிடலாம். இப்போ இது லோத் என்ன நினைச்சாருன்னா, அவர் லேஞ்சர் நினைச்சிட்டாரு. என்னன்னு, அவன் வயசுக்கு ஏற்றபடி அவன் யோசிக்கிறல்ல, இதை தாண்டவன் தானே ஆபிரகாம். அப்ப அவருக்கு தெரியும் என்னது, டேய் இந்த வயசுல நீ இப்படி யோசிக்கிறனா, இதையெல்லாம் தாண்டி வந்தவன் பண்ணானு, இதெல்லாம் நான் தாண்டி வந்தவன். ஆமே. சில சினிமா பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும், பழைய ஞாபகம், அந்த நாள் ஞாபகம் வருந்தானே வருமா. நான் உடனே சொல்லுவேன், இதெல்லாம் எப்பயோ கேட்டு சடிச்சு போயிட்டேன், இது எப்பயோ கேட்டு அப்பயே போயிடும். இந்த படம் எங்க போய் பார்த்தேன் தெரியுமான்னு எனக்கு அது உள்ள போய் குட்டி போட்டுரும். சினிமா பார்த்தோம் தானே, நான்லாம் நெகமாக பார்த்தேன் சரியா. என்ன பார்த்தா சினிமாவில் பைத்தியமாக இருந்தவன் நான்லாம். சினிமாவில் பைத்தியம் வந்து பாட்டில் அது வருதோ இல்லையா, ஆக மொத்தம் வீட்டில் பாடிடும். ஊரில் முதல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் முதல் பாடும், அது ஊருக்கே கேட்கும், கல்யாணி படிக்கும் வச்சுன்னு கேட்பேன் சரியா. அதனால் அப்படி இப்போ அந்த ஞாபகம் பாடு வரும் இல்லையா, அப்படி சொல்லுவேன். இதெல்லாம் எப்பயோ கேட்டு அது வேணான்னு குப்பையில் போட்டு வந்திருக்கிறேன், அன்னையோடு அது போயிடும். ஆமே.
இதை எப்படி கேட்டோம் பத்தியா, எத்தனை முறை அந்த சினிமா பார்த்தோம் பத்தியா அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே உள்ள போய் குட்டி போட்டு அப்படியே முன்ன அப்படியே தன்னை அறியாமலே உன பாட வைக்கும். எப்பத்தி வெளியே போட்டுரு, எப்பத்தி வெளியே போட்டுரு, அப்படி வரும்போது அப்படி தள்ளி விட்டுடு. ஏன் இதெல்லாம் கேட்டு சளிச்சிட்டமா போப்பா, இதுக்கு மேலே தானே இதெல்லாம் எப்படியோ கேட்டு கேட்டு அது பிடிச்சி போச்சு அப்படி தட்டிட்டேன்னா அது அப்பவே போயிடும். அப்படி ஆமா அப்படி சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, உள்ள போய் குட்டி போட்டு அப்படி குஞ்சு பறிச்சு உட்காந்துக்கும். ஆமே அப்போ என்ன செய்யாது, இதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? சில பேர் சொல்ல பார்த்தேன் நான் போகவே மாட்டேன்னு சொல்ல பார்த்தியா. சில பேர் என்ன செய்யும், ஏசுவி நாம தான் நான் போகவே மாட்டேன், நான் போவே இவன் ஆடக்கூட கோழியை கூட கட்டி உயிரை கூட கேட்கந்தானே அப்படி கேட்க அப்படி கேட்டு உட்காந்து என்னது நான் போகவே மாட்டேன். ஏன் அவன் தான் என்னை கூட்டு உட்கார வச்சிருக்கிறான், நீ என்ன போக சொல்ற அப்படி கேட்டு கிடக்கும். அப்படி இடம் கொடுத்துறாது. அப்போ லோத்து ஆபராமுக்கு தெரிஞ்சது, லோத்து இந்த வயசுல நீ இப்படி யோசிக்கிறேன்னா நான் உனக்கு அப்பண்டா, நான் உனக்கு மகன். நீயே இப்படி யோசிச்சா அப்பா எப்படி யோசிப்பான்? ஆமே புரிஞ்சுக்க இல்லையா? இந்த வயசுக்கே நீ இப்படி யோசிச்சுன்னா உன்னை பெத்த அப்பா நான் இல்லையா, உன்னை பெத்த உன்னை வளர்த்த அப்பா நான் இல்லையா, அப்ப நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு ஆபரம் சொல்றாரு. என்ன நினைச்சுக்காதீங்க, ஆபரம் சொல்லுவார் என்னன்னு என்னன்னு நீயே இவ்வளவு யோசனை பண்ணி மைன்யூட்டா செய்வனா நான் யாரு? உனக்கு அப்பன்டா. உனக்கு யாரு? உனக்கு அப்பா நானு. நான் அதை விட மேலே யோசிப்பேன். நமக்கு சண்டை பண்ண மகன் என்ன பண்ணு, நீ கிளம்பு, நீ என்ன பண்ணு. இல்லைங்க நான் அவனை விட்டு அப்படி அண்ணன் பையன் சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, சண்டை போட்டு அப்படி தான் இருப்பேன். ஏன்னா இரு. ஆனால் அவன் என்ன சொல்றாரு, உனக்காக எல்லாவற்றிலும் உறுதுணையா ஒரு கூட்டத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். அந்த கூட்டத்தோட சேர போறியா இல்லை இங்கேயே சண்டை போட்டு இருக்க போறியா? நீ எப்படி பண்ணு. நம்பர் 2 என்ன, உயிரை பணயம் வைத்து எனக்கு உதவி செய்கிற கூட்டம். இந்த 318 பேரும் எப்படி போறோம்? உயிரை பணயம். ஏன்னா அந்த 4 பேரை யாரு? அந்த 4 ராஜாக்கள் யாரு? ஏற்கனவே 5 ராஜாக்களை ஜெயிச்சு போயிருக்கிறவன் இல்லையா? அந்த ஜெயிச்சவன் கிட்ட போய் ஒரு சாதாரண கிழமை ஒரு 318 பேரை கூட்டு போய் யுத்தத்துக்கு போதும், அது நைட்ல போனா நடக்கிற காரியமா? அவன் சொல்றான், ஆபிரகாம் நீங்க போனீங்கன்னா என் உயிரை பணையம் வச்சு கூட உனக்கு ஒரு பிரச்சனைனா என் உயிரை பணையம் வச்சு கூட உனக்கு உதவி செய்வதற்கு ஐ ஆம் ரெடி. கர்த்தர் எந்த கூட்டத்தில் சேர்த்தாரு? எந்த கூட்டத்தில் சேர்த்தாரு? எந்த கூட்டத்தில் சேர்த்தாரு? உயிரை பணையம் வச்சு உதவி செய்கிற கூட்டம். எதை பணையம் வச்சு? உயிரை பணையம் வச்சு உதவி செய்கிற கூட கர்த்தர் சேர்க்கிறார். நம்பர் 3, எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செய்கிற கூட்டத்தோடு கர்த்தர் சேர்க்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செய்கிற கூட்டத்தோடு. இந்த 318 பேர் போனான்ல, 300 பேர் ஆபிரகாமோட போனாங்க இல்லையா? என்ன எதிர்பார்த்தா? ஆபிரகாம் ஏதாவது கொடுப்பாருன்னா, ஆபிரகாம் ஏதாவது கொடுப்பார் அப்படியா? எதுக்காக? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத உதவி செய்கிற கூட்டத்தோடு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமே எந்த கூட்டத்தோட? ஒன்று சொன்னேன், எல்லா விதத்திலும் உறுதுணையா நிற்கிற கூட்டம். நம்ம 2 சொன்னேன், உயிரையே பணைய வச்சு உதவி செய்கிற கூட்டம். 3 சொன்னேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நமக்கு உதவி செய்கிற கூட்டம். இந்த 3 கூட்டம் தான் மம்ரேல இருக்கு. இந்த 3 கூட்ட ஜனங்க அங்க இருக்கு, மம்ரேல இருக்கு. ஆனா இவர் எங்க இருந்தாரு? இவர் எங்க இருந்தாரு? கொஞ்சம் அப்படி வளர்ந்த உடனே ஆளை கூட்டி அதை சொல்லி சண்டை பிடிச்சி வாக்குவாதம் பண்ணி ஆக மொத்தம் என்ன செய்யணும்? குடும்பத்தை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வெளியில போகிற வரைக்கும் அவன் என்ன செய்யல? ஓயில. இப்படிப்பட்டவனோட விட்டு வாழ விரும்புறியா? இப்படிப்பட்டவனோடய இருக்க விரும்புறியா? உனக்காக எல்லாவற்றிலும் உறுதுணை நிற்கிற கூட்டத்தோட வாழ விரும்புறியா? உன் உயிரை அவன் உயிரையே பணைய வச்சு உனக்கு உதவி செய்யற கூட்டத்தோட இருக்க விரும்புறியா? இந்த 3 கூட்டமும் சபைக்கு அப்படியே பொருந்தலையா? இந்த 3 கூட்டம் சபைக்கு அப்படியே பொருந்தலையா? நான் சொல்றேன், ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உபவாச ஜெபம் பண்றோம், என்ன கொடுக்குறாங்க? ஒரு ஃபேமிலி ஒரு பிரச்சனை இல்லையா, உபவாசம் ஜெபம் பண்ணுவோமா? அந்த எத்தனை ஆயிரம் கொடுத்தாங்க? எத்தனை லட்சம்? ஒன்றும் இல்லை. அப்படி எதிர்பார்த்தா போறோம் இல்லை இல்லையா? இந்த கூட்டம் என்ன கூட்டம்? சரி, நைட்டு 10 மணிக்கு பிரச்சனை போறாங்களா? 1 மணிக்கு பிரச்சனை போறாங்களா? 12 மணிக்கு பிரச்சனை போறாங்களா? ஏன்? என்ன எதிர்பார்ப்பு? எத்தனையோ டெத்து இல்லையா? எத்தனை 12 மணிக்கு நானே வைஃப் 12 மணிக்கு 2 மணிக்கு பனி ஊத்தம் போயினே இருக்கும். ஏன் போறது? நைட்ல 12 மணி இல்லையா? காட்டு வழி, என்ன வேணாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும்
மழை பெஞ்சா, வெயில் அடிச்சா, பனி நெல்ல, குளிர் நெல்ல, வெயில் நெல்ல, மழை நெல்ல, புயல் நெல்ல, காத்து நெல்ல இல்லையா? ஆக மொத்தம் என்ன? எப்படி ஆகினோம் அவங்க பாதிப்பிலிருந்து வெளியில வந்துடணும். என்படி கூட்டம் இந்த 3 மம்முறைகளுக்கு அந்த 3 குணமும் அப்படியே எக்ஸாக்டா சபைக்கு பொருந்தும். அந்த சபையோடு கூட நீ ஐக்கியமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எதை விட்டுட்டு வாக்குவாதம், சண்டை, கொஞ்சம் வளர்ந்தா ஆபரகம் இல்லையா, கொஞ்சம் வளர்ந்தா ஆபரகம் இல்லையா, இவருக்கு என்ன பிள்ளையா குட்டியா, இவனுக்கு என்ன விட சொத்து, மொத்தத்தையும் சுட்டிட்டு போகலாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? கொஞ்சம் வளர்ந்தா, கொஞ்சம் உறுதுணையா நிக்கல. யார் உறுதுணை நிக்கணும்? லோத்தான உயிரோட உறுதுணை நிக்கணும். ஆனா அவன் எப்படி நிக்கிறான்? எப்படா அங்க வெளியில போகணும்னு நினைக்கிறான், என்னடா வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறான், என்ன சுட்டணும்னு நினைக்கிறான். இந்த கூட்டத்தை விட்டுட்டு உனக்காக எல்லாவற்றிலும் உறுதுணையா இருக்கிற கூட்டத்தோடு நீ ஐக்கியமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்பர் 2, உயிரை பணயம் வைத்து இல்லையா? எத்தனை உபவாசம் பண்ணுவோம், எத்தனை ஃபேமிலிக்கு அவங்க சொந்தக்காரரா, அவனை கொடுத்தவங்களா, அவனை வாங்கினவங்களா? இல்ல அவன் உபவாசம் பண்றோம். உயிரை பணயம் வச்சு உபவாசம் இல்லையா? எதிர்பார்க்காத, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காத உதவி செய்கிற கூட்டம். இந்த 3 கூட்டம் தான் சபை. இப்படிப்பட்ட உலகத்தோட இருக்க ஐக்கியத்தை துண்டிச்சு சபையோடு கூட ஐக்கியமா இருக்கிற சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி. எனக்கு உலகத்தோடும் உறவு இருக்கணும், எனக்கு சபையோட இருக்கணும், கட்டாயம் கிடைக்காது. ஒன்னு உலகத்தை விடு, இல்ல உறவை விடு. ரெண்டு எதை விட போற? ஒன்னு உறவை விடு, இல்ல சபையை விடு. ரெண்டு எதை விட போற? ரெண்டுல ஒன்னு விடு, இல்ல சபையை விடு. ஆத்துல ஒரு கால் சேத்துல வாந்தி பண்ணிடுவார். ஆத்துல ஒரு கால் ஒன்னு அனல்ல இரு, இல்ல ரெண்டு வெதுவதை வாந்தி பண்ணிடுவார். எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடும் இல்லையா? ஆபிரகாம் எப்ப ஆசை வச்சா? பிரிய வேண்டியதை விட்டு பிரிஞ்ச பிறகு சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு. ஆமே. பிரிய வேண்டிய கூட்டம் எந்த கூட்டம்? வாக்குவாதம் பண்ற கூட்டம். பிரிய வேண்டிய கூட்டம் எந்த கூட்டம்? வாக்குவாதம் பண்ற கூட்டம் இல்லையா? ஒரு அப்பான்ற மதிப்பு கூட என்னது? மதிக்காத கூட்டம். எந்த கூட்டம்? லோத்து கூட எந்த கூட்டம்? மதிக்காத கூட்டம் இல்லையா? உன்னை மதிக்கிற கூட்டம் ஐக்கியமா இருக்க, உன்னை மதிச்சு உனக்கு நல்ல மரியாதை கொடுக்கிற அந்த கூட்டம் ஐக்கியமா இருக்கிற. மதிக்காத கூட்டம் எந்த கூட்டம்? லோத்துடைய கூட்டம் இல்லையா? பிரிஞ்சு போற கூட்டம் எப்ப? இந்த கூட்டம் லோத்தின் கூட்டம். ஆனா இந்த கூட்டம் நான் 3 கூட்டம் சொன்னேன் இல்லையா? இந்த 3 கூட்டம் என்ன கூட்டம்? எல்லாவற்றிலும் நல்லா இருக்கும்போது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு கஷ்டமா நாங்க பக்கபலமா நிக்கிறோம், உனக்கு உறுதி நினைக்கிறோம், பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு, பிரச்சனையை மாத்துவாரு. எந்த கூட்டம்? இந்த கூட்டம் உறுதுணையா நிக்கிற கூட்டம். மற்ற கூட்டம் என்ன கூட்டம்? உயிரைய பணைய வச்சு உபவாசம் பண்ணி கத்தி கதறி கூப்பாடிட்டு ஜெபிக்கிற கூட்டம். 3வது கூட்டம் என்ன கூட்டம்? எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம அவங்க ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே பிரயாசப்படுற கூட்டம். இந்த கூட்டத்தோட உனக்கு ஐக்கியம் இருக்கணும். வாக்குவாதம் பண்ணி சண்டை பிடிச்சி போட்டி போட்டு புறாமச்சு மதிக்காத போற அந்த கூட்டத்தை விட்டு நீ பிரியணும்னு கர்த்தர் விரும்புறா. எத்தனை பேருக்கு பிரிய வேண்டிய கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு சேர வேண்டிய கூட்டத்தோட சேருவேன்னு இன்னைக்கு தீர்மானிக்க போறீங்க? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய 3வது சுபாவம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 3வது சுபாவம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக நாம் இருப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ரகஷ்யந்தரமனக தொடரபா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்றாலே பிரிய வேண்டிய இடத்தை விட்டு பிரியணும், சேர வேண்டிய இடத்தோட சேரணும். நான் பிரிய வேண்டிய இடத்தோட பிரிய மாட்டேன், சேர வேண்டிய இடத்தோட நான் சேர மாட்டேன்னா ஒரு நாள் கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது. எனக்கு தேவன் சகாயம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு சகாயம் பண்ணணும். ஆபிரகாம் கேட்கவே இல்லை, கிழக்கு வேணுமா எடுத்துக்கோ, மேற்க வேணுமா எடுத்துக்கோ, தெற்க வேணுமா எடுத்துக்கோ. நான் சொல்றேன், ஒவ்வொரு பக்கத்து ஒரு ஆசீர்வாதம். விளக்கமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. வடக்க ஒரு ஆஸ்வாதம் இருக்குது, தெற்க ஒரு ஆஸ்வாதம் இருக்குது, கிழக்கு ஒரு ஆஸ்வாதம் இருக்குது, மேற்கு ஒரு ஆஸ்வாதம் இருக்குது. 4 பக்கமா 4 ஆசீர்வாதம். உனக்கு எந்த ஆஸ்வாதம் வேணும் ஆபிரகாம்?
கிழக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கொடுக்கிறேன். மேற்கு ஆசீர்வாதம் வேணுமா? கொடுக்கிறேன். வடக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கொடுக்கிறேன். தெற்கு ஆசீர்வாதம் வேணுமா? கொடுக்கிறேன். இது மட்டுமல்ல, இன்னொன்று வேற என்ன வேணும்? எங்க கால் வைக்கிற? எது உனக்கு வேணும்னு கேட்கிற? நீ பார்க்கறதையும் கொடுப்பேன், நீ கேட்கறதையும் கொடுப்பேன், நீ தொடுவதையும் கொடுப்பேன். இப்படிப்பட்ட மலிவ கர்த்தர் ஏன் அவர் ஆஸ்வதிக்கிறார்னா, அவன் ஆபிரகாமின் சந்ததி. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா ஆபிரகாமின் சந்ததியா நாம் இருக்கணும். ஆபிரகாமின் சந்ததிக்கான மூணாவது அடையாளம் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? பிரிய வேண்டியதை விட்டு பிரியணும், சேர வேண்டியதோடு சேரணும். வாக்குவாதம், போட்டி, பொறாமை, மதிக்காம, சண்டை, இந்த கூட்டங்களை விட்டு பிரிஞ்சு எல்லாவற்றிலும் எனக்கு உறுதுணையாக நிற்கிற ஒரு கூட்டம், உயிரையே பணையம் வைத்து என் ஆசோத பிரயாசப்படுகிற ஒரு கூட்டம், பிரதிபலனை எதிர்பார்க்காம எனக்காக உதவி செய்கிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தோடு நீங்கள் ஐக்கியப்படணும். இது ஆபிரகாமின் சந்ததிக்குரிய அடையாளம். இந்த அடையாளம் உனக்கு இருக்குமானால் நம்மை கர்த்தர் சகாயம் பண்ணி ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். தகப்பனே, அப்படிப்பட்ட சகாயம் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமின் சந்ததியா நாங்கள் காட்டாம ஆபிரகாமின் சந்ததியா நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிரிய வேண்டிய கூட்டத்தை விட்டு நாங்கள் பிரிஞ்சு சேர வேண்டிய கூட்டங்களோடு கூட நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாய் வாழ கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.